ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை மீண்டும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் இந்த உலக வாழ்க்கை இது அநேக விதமான மயக்கங்களை, மாய தோற்றங்களை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கக்கூடிய ஒன்று. இதிலே ஏதாகிலும் ஒரு மனிதன் சிக்குண்டு போக ஆரம்பிக்கிறது உண்டானால் அவன் திரும்ப கரையேறவே முடியாத அளவிற்காக ஏதோ ஒரு காரியத்தை நோக்கி அவனை இழுத்து கொண்டு போகக்கூடிய வகை செய்யக்கூடிய வழியிலே உருவாக்கப்பட்ட ஒன்று. சில நேரத்தில் அதாவது இந்த யூடியூப் சேனலை கூட நீங்க பாருங்க, சமுத்திரத்தில் பயணிக்கக்கூடிய கப்பல்களுடைய காரியங்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் திடீரென்று சொல்லி ஒரு பெரிய ஒரு வெற்றிடம் ஒன்று உருவாக்கப்படுகிறத பார்க்க முடியும். பெரிய ஒரு சுழல் மாதிரி. அந்த சுழல்ல எந்த கப்பலோ எந்த மனிதனும் உள்ள போயிட்டானா அவன் எங்க போய் சேரானே தெரியாது. அந்த மாதிரி இந்த உலகம் என்கிறது பல விதமான மாயைகளை உள்ளடக்கின ஒன்று. இவைகளிலே ஒரு மனிதன் தெளிவான காரியங்களை தெரிந்து கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் உலகத்தை கடந்து தேவனுடைய சித்தத்தை சரியான விதத்தில் நிறைவாக்க அவனால் முடியும். மற்றபடி உலகத்திலே இருந்து வரக்கூடிய பல விதமான காரியங்கள், சில நேரங்களில் வரக்கூடிய கவலைகள் உங்கள் ஆவிக்குரிய வழிகளை தடுக்கக்கூடியதாக விளங்கி விடுகிறது. சில நேரத்தில் வரக்கூடிய உலக ஆடம்பரங்கள் ஆண்டவராகிய தேவனுடைய மகிமையை இழக்க செய்யக்கூடியதாக, அவைகளை காட்டிலும் உலக ஆடம்பரம் தான் மேன்மை என்கிறதை போல ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி நம்முடைய மனதை கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்தை விட்டு வழி விலக பண்ண ஆரம்பிக்கிறது. சில நேரங்களில் வரக்கூடிய அநேக விதமான பணத்தினுடைய காரியங்கள், பொருளினுடைய காரியங்கள், ஆசைகள், இச்சைகள் என்று சொல்லி பலவிதமான அந்த மாய உபாய தந்திரங்கள் நம்ம பார்க்கிறோம். இவைகளிலே ஏதாகிலும் ஒன்றிலே ஒரு மனிதன் சிக்குண்டு போக ஆரம்பிக்கிறது உண்டானால் திரும்ப கரையே சேர முடியாத அளவிற்காக ஏதோ ஒரு மார்க்கம் தப்பி அலையக்கூடிய ஒரு மனிதனாக அவருடைய நிலைகள் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். அப்ப ஆரம்ப நாட்களிலே காணப்பட்டிருக்கக்கூடிய அநேக விதமான மக்கள் எப்படி லோத்துவுக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் அறிவிக்கப்பட்ட பொழுது கர்த்தருடைய நாமத்தினாலே ஜீவன் தப்பும்படிக்காக தன்னுடைய எல்லா விதமான காரியங்களையும் அடைத்துக் கொண்டு தேவன் காண்பித்த மலைகளிலே ஒன்றிலே போய் அடைக்கலம் புகும்படிக்காக ஓட ஆரம்பிச்சானோ, அதே மாதிரி உலகத்திலே இருந்து வரக்கூடிய எந்த காரியத்திலும் சிக்குண்டு போகாது இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு தெளிவான ஒரு மார்க்கத்தை பற்றி ஒரு உணர்வு நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டியது அவசியம். நிறைய ஜனங்கள் நல்ல துவங்கினாங்க, நல்ல ஒரு ஓட்டத்தின் ஊடாக வரணும்னு சொல்லித்தான் ஆசைப்பட ஆரம்பிச்சாங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே தாயின் வயிற்றிலேயே ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட மனிதனாய் காணப்படக்கூடிய சிம்சோனுடைய வாழ்க்கை எவ்வளவு பெரிய ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கை பாருங்க. நியாயாதிபதிகளுடைய புஸ்தகத்துல மற்ற எல்லா விதமான மக்களுக்கும் கொடுக்கப்படாது இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சிறப்பு சிம்சோனுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடியதாய் விளங்கிற்று. பெரிய வல்லமையிலே நிறைந்த ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பித்தார். அவனால் சாதிக்க முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. பெலிஸ்திய சாம்ராஜ்யத்திற்கே அவன் ஒரு சிம்ம சொப்பனமாய் விளங்க ஆரம்பிச்சான். அப்படிப்பட்ட ஒரு உடல் வலிமை பெற்ற ஒரு மனிதனாய் விளங்கியவன். ஆனா ஒரு சின்ன ஒரே ஒரு பாவத்தினுடைய நிலை அவனுடைய அந்த ஆவிக்குரிய மேன்மையான காரியங்களை ஒரே வினாடியிலே இழக்கும்படியான காரியங்களை உருவாக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட ஒரு தெளிவற்ற ஏதாகிலும் ஒரு ஓட்டத்திலே நாம் கடந்து போகிறது உண்டானால், எங்கேயாச்சும் நம்முடைய கால்கள் சிக்குண்டு போக ஆரம்பிக்கிறது உண்டானால் மீட்கப்படுகிறது முடியாது. ஏன்னா வசனத்துல ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் சொல்கிறதை போல ஒரு காலத்துல ஆரம்ப நாட்கள்ல நமக்கு அநேக விதமான தருணங்கள் இருந்தது, காலங்கள் இருந்தது. ஒருவேளை நம்ம விழுந்தா கூட மீண்டும் எழுந்து வரக்கூடிய அளவிற்கு சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடியதாக விளங்கிட்டு ஒரு காலத்துல. ஆனா இப்ப வரக்கூடிய நாட்கள்ல காலங்கள் நெருங்க 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 நிற்கிறேன் என்று சொல்லக்கூடியவன் எவனும் விழுந்து போகாதபடி ஜாக்கிரதையா இருக்கணும். ஏனென்றால் ஒரு முறை நாம் விழுந்து போகிறது உண்டானால் மீண்டும் எழுகிறது முடியாது. ஏனென்றால் இந்த உலகம் அத்தனை தூரம் அவனை வசப்படுத்தக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. எத்தனை ஆவிக்குரிய மக்களுடைய நிலைகளை பார்க்கிறோம், எத்தனை மேன்மையான காரியங்களை பெற்றிருக்கக்கூடிய ஆவிக்குரிய மக்களுடைய வாழ்க்கையின் நிலைகளை பார்க்கிறோம். அவங்க எல்லாம் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் மின்னி பிரகாசித்த நட்சத்திரங்களைப் போல விளங்கக்கூடிய அந்த மக்களுடைய வாழ்க்கை ஒரு வினாடியில் அஸ்தமனமாக்கப்படக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சிருச்சு. அப்ப நீங்களும் நானும் எம்மாத்திரம் என்பதை நாம் ஆராய்ந்து உணர வேண்டியது அவசியம். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அபிஷேகத்தை எந்த காரியத்திலும் இழந்து போகாத அளவிற்கு ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்களும் நானும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். ஏன்னா ஒரு முறை பிரகாசிக்கப்படக்கூடிய அந்த நேரத்துல ஒரு முறை கர்த்தருடைய அன்பை ருசி பார்த்த பிறகு நாம் மீண்டும் ஒரு முறை மறுதலிப்பின் ஊடாக கடந்து போகிறது உண்டானால் மீண்டும் நான் உயிரோடு கூட எழுந்து வருகிறது நிச்சயமற்ற ஒன்று. வசனத்தை அப்படிதான் பார்க்கிறோம். எபிரேயர் 6வது அதிகாரத்துல வாசிக்க முடியும். ஆகவே வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அபிஷேகத்தை, கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆண்டவராகிய தேவனுடைய அழைப்பை இழக்காத அளவிற்காக ரொம்ப ஜாக்கிரதையாக
எதை வேணாலும் நம்ம வந்து இழந்து போயிடலாம். எந்த காரியம் வேணாலும் என்னுடைய வாழ்க்கை விட்டு போகலாம். ஆரம்ப நாட்களிலே காணப்படக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையை பாருங்க. அவர்கள் தங்கள் வாழ்க்கையே கூட இழக்கும்படிக்காக ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. காரணம் என்ன? இந்த வாழ்க்கையை இழந்து போக ஆரம்பித்தாலும் கூட மறு வாழ்க்கையிலே ஒரு நிம்மதி, ஒரு நிச்சயம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்பதை பற்றி அவர்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிச்சதுனால இந்த உலக வாழ்க்கைக்கு அவர்கள் மேன்மையான காரியங்களை கொடாத ஒரு மக்களாக விளங்க ஆரம்பித்ததை பார்க்கும். இப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு தெளிவான ஒரு பார்வை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிச்சாதான், எதற்காக நான் இந்த உலகத்திலே ஆண்டவராகிய தேவனால் அனுமதிக்கப்பட்டேன், எனக்கு ஆண்டவராகிய தேவன் வைத்திருக்கக்கூடிய பாதை என்றால் என்ன, எந்த பாதையின் ஊடாக நான் கடந்து போக வேண்டும், எதை ஆண்டவராகிய கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறார், நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன, இவைகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் உலகத்தை பற்றியதான எல்லா விதமான நினைவுகளும் உங்களையும் என்னையும் விட்டு தாண்டி போயிடும். ஏன்னா நமக்கு இங்கே இருக்கக்கூடிய வேலை நிறைய வேலை, அதிக வேலை போல இருக்கிறது உண்டான நம்மளோட சுத்தி என்ன நடந்தாலும் அதை உங்களாலும் என்னால உணரக்கூட முடியாது. ஏதாச்சும் ஒரு காரியத்துல நீங்கள் ஆழமாய் மூழ்கி இருக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் உங்களை சுற்றிலும் என்ன நடந்தாலும் அது உங்களுடைய மனதை பாதிக்காது. இப்ப நமக்கு பாதிக்குதுன்னா என்ன அர்த்தம்? அந்த வேலைகளிலே இன்னும் நீங்களும் நானும் மூழ்கல, அதுதான் காரணம். வெளியே இன்னும் நான் வந்து அதாவது போகலாமா வேணாமா போகலாம் வேணாம் நின்றுட்டு இருக்கிறேன். இந்த ஒரு காரியத்தின் அடிப்படையினாலதான் நிறைய விதமான போராட்டங்கள் ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையிலே எந்த நாட்களில் உருவாக்கப்பட ஆரம்பிக்கும். ஒண்ணு எடுத்துட்டா தீர்க்கமா முடிவு எடுத்துருங்க, இல்லாட்டி பேசாம விட்டுட்டு போயிருங்க, அவ்வளவுதான். ஏதாகிலும் ஒன்று இருந்தா கர்த்தராகிய தேவனுக்குள் உண்மையா நான் இருப்பேன், வல்லமையா இருப்பேன். இல்லையா பேசாம வந்து உலக ரீதியா போயிடும். இதுவும் இல்லாம அதுவும் இல்லாம எதற்கு இந்த ஒரு வாழ்க்கை? ஆகவே இந்த ஒரு தெளிவான ஒரு நிலையை ஆரம்ப நாட்களிலே காணப்பட்ட அநேக பரிசுத்தவான்கள் பெற ஆரம்பிச்சதுனால நல்ல பங்குகளை அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே தேர்ந்தெடுக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு முறை கொடுக்கப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை, மீண்டும் ஒரு தருணம் நமக்கு கிடையாது. இன்னொரு முறை நான் கர்த்தருடைய நாமத்தினாலே தாயின் வயிற்றிலே மீண்டும் ஒரு முறை உள்ளே பிரவேசித்து மீண்டும் ஒரு முறை கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த பூமிக்குள்ளாக வந்து மறுபடியும் இந்த உலக வாழ்க்கையை நல்ல முறையை நான் ஆசரிக்க வேண்டும், முடியாது. ஒரு முறை பிறந்துட்டு அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இனி நம்முடைய வாழ்க்கையினுடைய இறுதியை நோக்கி நீங்களும் நானும் பயணிக்க வேண்டுமே தவிர மீண்டும் ஒரு பிறப்பு உங்களுக்கு எனக்கும் கிடையாது. ஆக இந்த ஒரு வாழ்க்கையை நான் எப்படி வாழப் போகிறேன், அதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. இதுல ஒரு தெளிவான ஒரு பார்வை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட வேண்டியது அவசியம். தேவையற்ற காரியங்களுக்காக நாம் யோசிக்கக்கூடிய யோசனை, தேவையற்ற வழிகளுக்காக நீங்களும் நானும் கடந்து போகக்கூடிய தன்மைகள், தேவையற்ற பிரச்சனைகளுக்காக புலம்பி எழக்கூடிய அநேக விதமான சூழ்நிலைகள், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் நீங்க உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆவிக்குரிய விஷயத்துக்கு இது எவ்வளவேனும் சம்பந்தம் இல்லாத இருக்கக்கூடிய ஒரு காரியம். இவைகளை பற்றி ஒரு தெளிவற்ற ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிக்கும் பொழுதுதான் நாம் இந்த காரியங்களின் ஊடாக உழந்து போக ஆரம்பிக்கிறதை பார்க்கணும். இதுக்கு ஒரு சின்ன ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு தொடர்ந்து நான் கர்த்தருடைய வார்த்தையின் ஊடாக உங்களை அழைத்துக் கொண்டு போக ஆசைப்படுகின்றேன். ஆரம்ப நாட்கள்ல சின்ன வயசுல நீங்க வந்து ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. ஸ்கூல்ல படிக்கக்கூடிய நேரத்துல உங்க ஃப்ரெண்டுக்கும் உங்களுக்கு வந்து சண்டை வந்திருக்கும், ஏதாவது ஒரு காரியத்திற்காக. அவன் வந்து அதாவது அந்த எழுதக்கூடிய அந்த காரியத்தை நீங்க வந்து அவனை பார்த்து நீங்க கேட்டிருப்பீங்க, நீ வந்து என்ன காரியத்தை எழுதுகிறான்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. அவன் வந்து காமிக்காம மறுத்திருப்பான். உடனே உங்களுக்கு அவனுக்கு வந்து சண்டை வந்திருக்கும். நான் வந்து ரொம்ப நாள் நான் பேசவே மாட்டேன், இனிமே அவன் மோதலோடு முடிக்க மாட்டேன். ரொம்ப நாள் கழித்து இப்ப நீ உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க, அவன் காமிச்சாருன்னா காமிக்காட்டி நமக்கு என்ன வந்துச்சு? இதற்காகவா போய் நான் வந்து என்னுடைய நட்பை, நான் இத்தனை வருஷம் காணப்பட்டிருக்கக்கூடிய இந்த நட்பை நான் இழக்க கொடுக்க ஆரம்பிச்சேன். நம்ம யோசிக்கக்கூடிய நேரத்தில் இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே பைத்தியமாய் மெய்யாகவே காணப்பட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். இப்ப இருக்கக்கூடிய பெரிய பாடுகள் இனி வரக்கூடிய கொஞ்ச நாளைக்கு பிறகு உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க, இதுக்காகவா நான் போய் உட்கார்ந்து நான் அழுதேன், இதுக்காகவா போய் நான் வந்து வேதனைப்பட்டேன். இப்படி நீங்களும் நானும் யோசிக்கக்கூடிய ஒரு காலம் வரும். அப்போ யோசித்து பிரயோஜனம் ஒண்ணும் இல்லை. அதனாலதான் கர்த்தர் சொல்லுகின்றார், இப்பவே அதற்குரிய தெளிவான மார்க்கத்தை நீ தேர்ந்தெடுக்க, தெளிவான வழியின் ஊடாக கடந்து போகும். இது உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தருணம், உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரம். இந்த நேரத்தை நான் விரயமாக்கிட்டு இனி ஒரு நாள்ல நான் வந்து ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் மகிமையை நான் பெற்றுக்கொள்ள என்றால் முடியாது. ஒரே ஒரு என்னுடைய வாழ்க்கையில் நடந்து ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு நான் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையின் ஊடாக அழைத்துக் கொண்டு போக ஆசைப்படுகிறேன். என்னுடைய நண்பர், எனக்கு ரொம்ப அறிமுகமாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவ நண்பர், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நான் அவனுக்கு ஆண்டவராகிய தேவனை பற்றி சொல்ல வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் என்னுடைய மனதிற்குள் வந்தது. அவனை பார்த்து என்னுடைய நண்பர் ரொம்ப, அதாவது அதிகமாக நான் வந்து நேசிக்கக்கூடிய நண்பன், நிறைய விஷயங்களை அவன் என்கிட்ட ஷேர் பண்ணுவான். நானும் அவன்கிட்ட வந்து பேசக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்கள். ஒரு நாள் என்னுடைய சொந்த அனுபவத்தை அவன் கூட நான் ஷேர் பண்ண ஆரம்பிச்சேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கை நான் ஏற்றுக்கொண்டேன். என்னுடைய அண்ணன் ஆண்டவராகிய தேவனுடைய மகிமை பெற்றுக்கொள்ள ஆரம்பிச்சார். அவர் மூலமாக நானும் கர்த்தராகிய தேவனுடைய மகிமையை நான் பெற்றுக்கொள்ள ஆரம்பிச்சேன். கர்த்தருக்குள் கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். ஆண்டவராகிய தேவனுடைய கிருபைகளை நாங்கள் நாள்தோறும் எங்களுடைய வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகளை கர்த்தர் தருகிறார் என்பதை பற்றி சாட்சியை சொல்லிட்டு
அவனோடு கூட பேசினேன். இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வாலிப காலம். இந்த காலத்துல ஆண்டவராகிய தேவனை நாம் நம்முடைய வாழ்க்கையை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறது உண்டானால் பெரிய காரியங்களை உலகத்துல சாதிக்க முடியும். அவன் என்னை பார்த்து கேலியாக சிரிச்சான். வாலிப காலம் என்கிறது நீங்களும் நானும் அனுபவிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காலம். இதுல அனுபவிக்காம வயசான பிறகு நீங்களும் நானும் அனுபவிக்க முடியுமா? இப்ப நம்ம நிறைய அநேக விதமான சுகர் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். நிறைய சர்க்கரை போட்டு அதாவது நமக்கு தேவையான பானங்கள் எவற்றையும் குடிக்க ஆரம்பிக்கும். ஒரு நாள்ல சுகர், அதாவது இந்த சர்க்கரை நோய் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதன் பின்பதாக சுகரையே தொட முடியாது. அப்ப இப்பவே அனுபவிக்க வேண்டிய காலம் எது? இந்த காலத்துல போய் ஒரு சாமியார் ரேஞ்சுக்கு நீங்க பேசுறீங்கப்பா என்கிறதை பற்றி என்னுடைய நண்பன் என்னோடு கூட பேச ஆரம்பிச்சான். சாமியார் இல்லப்பா தம்பி, இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காலம். இனி வரக்கூடிய காலங்கள் நமக்கு மகா பெரிய கொடிய காலமா இருக்கிறதுனால இந்த காலங்களை நாம் ஆதாயப்படுத்த வேண்டும் என்கிறதை பற்றி நான் பேசினேன். அவன் என்னை பார்த்து பரியாசமாக ஒரு வார்த்தை சொல்ல ஆரம்பிச்சான். வயதான பிறகு வாசல்ல ஈசி சேர் போட்டு உட்கார்ந்து கொண்டு வேதாகமத்தை நான் வாசித்து அப்பொழுது அதன் பின்பதாக நான் ரட்சிக்கப்படுவேன். ஆண்டவராகிய தேவனை என்னுடைய வயது சென்ற விருத்தாப்பியமான காலத்துல, என்னால இங்கும் அங்கும் நடக்க முடியாத காலத்துல வீட்டுல உட்கார்ந்து கர்த்தராகிய தேவனை நான் ஆராதிப்பேன் என்கிறதை பற்றி பேசுறார். அது நடந்த காரியம் என்ன தெரியுமா? கல்லூரி வாழ்க்கை முடிகிறதுக்கு முன்பதாக ஒரு ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டேன். யோசிங்க, காலங்கள் கொடுக்கப்படுது. நம்ம நினைச்சோம் வயசான காலத்துல நம்ம இந்த ஒரு காரியத்தை ஏற்றுக்கொள்ளலாம் என்று. நீங்களும் நானும் நினையாத நாளிகளை என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. ஆகவேதான் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த காலங்களை பிரயோஜனப்படுத்தக்கூடிய விஷயத்தை ஒரு தெளிவு. என் வாழ்க்கையை நான் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும்? ஏதோ ஒரு வழியில எனக்கு மனம் போன போக்கின்படி போகிறது ஒரு வாழ்க்கையா, அல்லது கர்த்தர் எனக்கு காண்பிக்கக்கூடிய வழியிலே போகிறது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையா? இதுல ஒரு தெளிவு எனக்கு வாழ்க்கையில வரணும். அந்த நாட்களிலே காணப்பட்ட அநேகம் ஜனங்கள் இந்த ஒரு தெளிவான ஒரு காரியங்களை பெற்றுக்கொள்ள ஆரம்பிச்சனாலதான் தங்களுக்கு முன்பதாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பலவிதமான இச்சைக்குரிய காரியங்களை புறம்பே தள்ள ஆரம்பிச்சார். தங்களுடைய வாழ்க்கையிலே ஆகாதவைகள் என்று அழைக்கப்படக்கூடிய காரியங்கள், பலவிதமான காரியங்கள் வர ஆரம்பித்தாலும் கூட கர்த்தருடைய நாமத்தினால் அவைகள் எல்லாவற்றையும் அவர்கள் வேண்டாம் என்று சொல்லி தூக்கி எறிந்ததற்கு காரணம் என்ன? நல்ல ஓட்டத்தை ஓடி முடிக்க வேண்டும் என்கிற ஒரே ஒரு நித்திய தீர்மானம். இதை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு வாழ்க்கையை எப்படி நம்ம பயன்படுத்த போகிறோம் என்கிறதை பற்றி தானே தெளிவான ஒரு நுணுக்கமான அறிவோடு கூட இந்த காலங்களை நாம் ஆசிரிக்க ஆரம்பித்தால் நிச்சயமான பலன்களை இனி வரக்கூடிய நாட்களில் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள நம்மால் முடியும். பார்வையிலே ஏற்படுத்தப்படக்கூடிய ஒரு தெளிவு என்கிறதை பற்றி நம்முடைய தியானத்தில் பார்த்துட்டு வரோம். பலவிதமான விஷயங்களை பற்றி நம்முடைய தியானத்திலே கர்த்தராகிய தேவன் பேசிக்கொண்டு வர ஆரம்பிக்கின்றார். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கும் ஆண்டவராகிய தேவனுடைய சில முக்கியத்துவமான காரியங்களை பற்றி உங்களோடு கூட நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். மார்க் எழுதின சுவிசேஷத்துல 10வது அதிகாரம் 52வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 52வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறீங்க நீங்க. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். ஆண்டவருடைய நாமத்தினாலே அவன் பார்வை இல்லாதவனாக மெய்யாகவே தவித்து காணப்படக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்தார். இயேசு அந்த வழியாய் நடந்து போகிறார் என்பதை பற்றி ஜனங்களுடைய சந்தடிகள் கேட்கக்கூடிய அந்த நேரத்துல அவன் இந்த சந்தடிக்கு என்ன காரணம் என்கிறதை பற்றி பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களோடு கூட அவன் பேச ஆரம்பித்தான். அவங்க சொன்னாங்க, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து இந்த வழியாய் போகின்றார் என்பதை பற்றி. போகக்கூடிய அந்த நேரத்தில் ஆண்டவராகிய தேவன் செய்திருக்கக்கூடிய பலவிதமான நன்மைகளை பற்றி அவன் தன்னுடைய செவி வழியிலே கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிச்சதுனால இந்த நேரத்தை அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி அவன் வருந்தி அழைக்க ஆரம்பித்தான். ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று சொல். பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சொன்னாங்க, நீ சத்தம் போடாது. இந்த வழியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அல்லது எல்லா மக்களையும் நடத்தக்கூடிய நல்ல போதகர் கடந்து போகின்றார். அவருக்கு இந்த மாதிரி சந்தடி போடுகிறது ஆண்டவராகிய தேவனுக்கு பிடிக்காது. பேசாம அமைதியாயிரு என்பதை பற்றி பேசினான். ஆனால் இவனோ தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு நேரத்தை எப்படியாகிலும் பயன்படுத்த வேண்டும் என்பதை அறிந்து, எப்படியாகிலும் ஆண்டவராகிய தேவனுடைய கண்களிலே இரக்கத்தை பெற வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு அவனை அதட்டின மக்களை கூட அவன் புறம்பே தள்ளிவிட்டு முன்னிலும் அதிகமாய் அவன் சத்தமிட்டு முழங்க ஆரம்பித்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். அவனை பார்த்து கர்த்தராகிய தேவன் அவனை பார்த்து கேட்கிறார், அவனுக்கு என்ன செய்யணும்பான்னு கேட்கிறாரு. நான் பார்வையடைய வேண்டும் என்று கர்த்தராகிய தேவனை பார்த்து அவன் சொல்லுகின்றான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொல்லுகின்றார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ போகலாம்னு சொல்லிட்டு
போகலாம் என்று சொன்ன உடனே, பார்வை வந்த உடனே அந்த மனுஷன் என்ன செஞ்சிருக்கணும்? கர்த்தருடைய நாமத்தினால பெரிய சந்தோஷமாக, இவ்வளோ நாள் காணாத ஒரு உலகத்தை நான் பார்க்க போகின்றேன், காணாத அநேகம் பொக்கிஷங்களை, நிறைய மக்கள் பேசின வார்த்தை, நிறைய ஜனங்கள் சொல்லியிருக்கக்கூடிய மலைகள், கடல்கள், அநேக விதமான இயற்கையினுடைய காட்சிகள், அநேக விதமான வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகள், எல்லா விதமான காரியத்தை பற்றி ஜனங்கள் பேசினது நான் கேள்விப்பட்டிருக்கிறேனே தவிர அவைகளை ஒரு முறை கூட நான் என்னுடைய கண்களிலே பார்த்தது கிடையாது. இப்ப ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த கிருபையை கர்த்தரினுடைய வாழ்க்கையிலே தர ஆரம்பிச்சதுனால எல்லா காரியங்களையும் பார்க்கலாம் என்று சொல்லி கடந்து போகிறேன் என்று சொல்லி யோசிக்காம, இயேசு போகலாம் என்ற உடனே எங்கும் போகாமல் இயேசுவை பின்பற்றும்படி கடந்து போயிட்டார். முக்கியமானது என்ன? எது எனக்கு மிகவும் முக்கியமானது? உலகத்திலே காணப்படும் காட்சிகள் முக்கியம் அல்ல, உலகத்திலே காணப்படும் ஆடம்பரம் முக்கியம் அல்ல, உலகத்திலே காணப்படும் எல்லா இதுவரைக்கும் பார்க்காத பல விஷயங்கள், பாராத அநேக விதமான காரியங்கள், செவி வழியிலே கேள்விப்பட்டிருக்கக்கூடிய அநேக விதமான செயல்கள், நிறைய ஜனங்கள் என்னென்னலாம் சொல்லியிருப்பாங்க. கோழினா எப்படிங்க இருக்கும்? உடனே அநேக விதமான மக்கள் சொல்லியிருப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய ஆடு என்று சொன்னால் எப்படிங்க இருக்கும்? ஆட்டை பற்றி அநேக விதமான ஜனங்கள் சொல்லியிருப்பாங்க. அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில என்ன யோசித்திருப்பான்? ஒரு முறையாக என்னுடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது உண்டானால் இந்த ஆட்டை ஒரு தடவையாச்சும் வந்து பார்க்கணுங்க. இந்த அதாவது நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய அநேக விதமான கோழியை பார்க்கணுங்க, வீட்டில் இருக்கக்கூடிய அநேக விதமான செடியை பார்க்கணுங்க, மரணத்தை பார்க்கணுங்க, அநேக விதமான புல்லை பார்க்கணும், இருக்கக்கூடிய மக்களை பார்க்கணும், அம்மா பார்க்கணும், அப்பா பார்க்கணும் யோசிச்சிருப்பான். என்றாலும் கூட ஆண்டவராகிய தேவன் சுகப்படுத்தி அவனை பார்த்து சொல்கிறார், நீ போ, உன்னுடைய இஷ்டத்தின்படி போ. ஆனால் அவனுடைய இஷ்டம் ஒன்றாகவே இருந்தது, இயேசுவை பின்பற்றுகிறது தான் அவனுடைய இஷ்டம். நம்முடைய வாழ்க்கையில எது நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப பிரதானமா இருக்கணும்? எத்தனை விதமான உலகத்திலே காணப்படும் கர்த்தரே என்னை பார்த்து சொல்ல ஆரம்பிச்சான், நீ போயிட்டு வாப்பான்னு சொன்னாலும், இல்லை ஆண்டவரே நான் உம்மை விடாமல் பின்பற்றுவேன். இதுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய ஒரு தெளிவான ஒரு பகுதி. எதை அவன் தேர்ந்தெடுக்க ஆரம்பிக்கின்றான், எது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. பல நேரங்கள்ல பல விதமான காரியம் கர்த்தரே சொல்லிட்டாருங்க, கர்த்தரே அனுமதிச்சிட்டாரு, நீ போய் உன்னுடைய மனம் விருப்பத்தின்படிய காரியங்களை செஞ்சு கர்த்தராகிய தேவனே சொல்லிட்டாரு. பின் ஏன் ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளுக்கு மீறி நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் பின்பற்ற நீயே போன்னு சொல்லி கர்த்தர் சொல்லினாரே? இல்லை, நல்ல பங்கை தேர்ந்தெடுக்கிறாரா இல்லையா என்பதை பற்றி கர்த்தர் செக் பண்றார், பாக்குறார். நீ போ அப்படி சொல்றார். போ என்று சொல்லப்படக்கூடிய அந்த வார்த்தையை கேட்ட அந்த குருடன் ஒரே ஒரு வழியை, நல்ல வழியை தன்னுடைய மனதிலே யோசிக்க ஆரம்பித்தார். எது என்னுடைய வாழ்க்கையிலே நல்ல வழி? என்னை இதுவரைக்கும் பாராத உலகத்தை பார்க்கிறது நல்ல வழியா? அநேகம் விதமான காணாத அநேகம் காட்சிகளை பார்க்கிறது நல்ல வழியா? அநேக விதமான மக்களால் உரைக்கப்பட்டிருக்கக்கூடிய காரியங்களை அனுபவிக்கிற நல்ல வழியா? இல்லை என்றால் என்னை சுகப்படுத்துகிறவரை பின்பற்றுகிறது நல்ல வழியான்னு யோசிப்பார். யோசித்த பொழுது அவனுக்கு ஒரு தெளிவு வந்தது, என்னை சுகப்படுத்துகிற தேவனை பின்பற்றுகிறது தான் நல்ல வழி என்பதை தேர்ந்தெடுக்க ஆரம்பித்தார். இன்றைக்கும் கூட கர்த்தர் பல வழிகளை நம்முடைய வாழ்க்கையில வச்சிருக்கிறார். எதை வேணாலும் நீ வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எந்த வழியிலே போனாலும் கர்த்தராக தேவன் ஸ்டாப் பண்ண மாட்டார், நிறுத்த மாட்டார். எது நல்ல வழி என்பதை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தெளிவோடு நீங்கள் அவைகளை ஆசிரிக்க துவங்க ஆரம்பித்தால் உங்களுடைய இறுதி நல்ல இறுதியாய் காணப்பட ஆரம்பிக்கும். அந்த குருடன் எது நல்ல வழி என்பதை தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சான்னு பாருங்க. இயேசுவோடு கூட நடக்கிறது தான் நல்ல வழி. இயேசு இல்லாம கடந்து போகக்கூடிய வாழ்க்கை எனக்கு வேண்டாம். இயேசு இல்லாம உலகத்திலே ஆண்டவராகிய தேவனே என்னை அனுமதிக்க ஆரம்பிச்சா கூட இந்த உலகம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, என்னை சுகப்படுத்துற உங்களை தவிர்த்து நான் எதையும் நேசிக்க ஆசைப்படல. ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்லின் நடுவாக, முள்ளின் நடுவாக, அநேகம் விதமான மரண இருளின் பள்ளத்தாக்கின் ஊடாக அழைத்துக் கொண்டு போனாலும் உம்மை பின்பற்றக்கூடிய வழிதான் எனக்கு மேன்மையான வழி என்பதை தெளிவாய் தன்னுடைய வாழ்க்கையை அவன் தேர்ந்தெடுக்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கப்படாத ஒரு விஷயம் திடீரென்று கொடுக்கப்பட்டு கர்த்தர் அவைகளை பார்த்து, கர்த்தராகிய தேவன் நம்மளை பார்த்து சொல்றார், இஷ்டப்படியே நீ அனுபவிப்பா. இல்லை ஆண்டவரே, நான் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவராகிய தேவனை பின்பற்றக்கூடிய காரியங்களைத்தான் முதன்மைப்படுத்துவேனே தவிர இந்த உலகத்திலே காணப்படும் எதுவும் என்னுடைய மனதை சாட்டிஸ்ஃபை பண்ணவே பண்ணாது, திருப்தியாக்க. எந்த ஒரு காரியமாக நீ எடுத்து பாருங்களேன். இப்போ உதாரணமாக உங்க வீட்டுல ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜ் வாங்கக்கூடிய நேரத்தில், அதாவது ரொம்ப ரொம்ப நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு நிறைய வந்து லோன் போட்டு ஒரு சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் வாங்கக்கூடிய நேரத்தில் நமக்கு பெரிய ஒரு சந்தோஷம், பெரிய ஒரு காரியம். இவ்வளவு நாள் வரைக்கும் வந்து ஆகாரத்தோடு வெளியே தூக்கி எரியக்கூடிய அளவிற்கான சூழ்நிலைகள் வந்தது. கர்த்தருடைய நாமத்தினால ஒரு சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு 350 லிட்டர் வந்து கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜை நான் வாங்கிட்டேன். எனக்கு ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். திடீர்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் வருகிறது, இப்ப டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வந்திருக்கிறது. இது நீங்க வாங்கின அதே விலையை காட்டிலும் ஒரு 10,000 ரூபாய் தான் கூட, ஒரு 5,000 ரூபாய் தான் கூட. ஐயோ, நான் வந்து அவசரப்பட்டுக்கிறேன். சில நேரங்களில் நீங்களும் நானும் யோசிக்கிறது வழக்கம். ஒரு செய்தி ஒன்றை நான் இவ்விதமாய் வாசிக்க ஆரம்பிச்சேன். பல நேரங்களில் பல விதமான மக்கள் பல காரியங்களை யோசிப்பாங்க. என்ன யோசிப்பாங்க? கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தா நல்ல ஒரு காரியத்தை நம்ம வாங்கியிருக்கலாமே, நல்ல மாடலை வாங்கியிருப்பாங்க.
எதை பொறுத்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி மொபைல் போனை பத்தி அவங்க சொல்லுவாங்க. மொபைல் வாங்கி வச்சிருப்போம், கையில வச்சிருப்போம். இதை காட்டிலும் இன்னும் ஒரு படி மேல இருக்கக்கூடிய மொபைலை பார்க்கும் பொழுது நாம் யோசிப்போம், ஒரு 1000 ரூபாய் தானே அங்க கூட, கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்தா அந்த மொபைலை வாங்கியிருக்கலாமே. இன்னும் இன்னும் ஒரு மனிதன் இவ்விதமான ஒரு வார்த்தையை சொல்கிறார். அதாவது மேரேஜ் பண்ணக்கூடிய விஷயத்தையும் சொல்லலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நல்ல ஒரு பொண்ணை கூட கல்யாணம் பண்ணிக்கலாமேங்க, அவசரப்பட்டு இந்த ஒரு காரியத்துக்குள்ள போயிட்டோம்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி ஒரு வேடிக்கையான ஒரு சம்பவத்தை எழுதியிருக்கிறாங்க. நான் எதுக்கு சொல்ல வருகின்றேன், பல நேரங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காரியங்கள் ஒரு திருப்தியற்ற ஒரு வாழ்க்கை. இதை காட்டில இன்னும் மேல, இதை காட்டில இன்னும் மேல, இன்னும் மேல, இன்னும் மேல, இல்லை இல்லை. தேவனுடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் எதை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே தந்திருக்கிறாரோ அதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு தெளிவான மார்க்கத்தை தரக்கூடிய ஒன்று. இது எனக்கு போதும் ஆண்டவரே, எனக்கு உலகத்திலே காணப்படும் எந்த பொருளும் உங்களையும் என்னையும் ஒரு நாள் சாட்டிஸ்ஃபை பண்ணவே பண்ணாது, திருப்தியாக்காது. இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும். கர்த்தராகிய தேவன் ஒருவரால் மட்டுமே நீங்களும் நானும் திருப்தியாக்கப்பட முடியும். ஆகவேதான் அந்த மனிதன் உலகத்தின் பின்னே கடந்து போகாத அளவிற்காக ஆண்டவராகிய கர்த்தருடைய வேத வாக்கியத்திலே சொல்கிறதை போல சிலுவையை முன்பதாக வைத்து உம்மையே நான் பின்பற்றும்படி வருகின்றேன் ஆண்டவரே. இந்த உலகத்திலே காணப்படும் எந்த ஆடம்பரமும் வேண்டாம், எந்த காரியம் வேண்டாம். ஏனென்றால் இவைகள் எல்லாம் மாயை, 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 எல்லாம் மாயை. சூரியனுக்கு கீழே செய்யப்படக்கூடிய எல்லா விஷயமும் மாயை. இன்னைக்கு நல்லது என்று காணப்படக்கூடியவர்கள் நாளைக்கு அதுதான் எனக்கு விரோதமான காரியங்களை உருவாக்கக்கூடியது. ஆகவே இந்த உலகத்திலே காணப்படும் எந்த காரியத்தின் பின்னாக நான் போக மாட்டேன், உண்மையே நான் பின்பற்றி வருவேன் என்று சொல்லி அந்த நாட்களிலே ஜனங்கள் கடந்து போனதுக்கு காரணம் அதுதான். இந்த பார்வையற்ற அந்த குருடனும் இந்த வழியை தன்னுடைய வாழ்க்கையிலே தேர்ந்தெடுக்க ஆரம்பித்தார். நம்முடைய வாழ்க்கையில கூட பல நேரங்கள்ல கர்த்தராகிய தேவனை நாம் தேர்ந்தெடுக்க ஆரம்பித்தாலும் கூட இன்னும் உலகத்தின் பின்னாக ஓட ஆரம்பிக்கின்றோம். இன்னும் திருப்தியாக்காத பலவிதமான காரியத்தின் ஊடாக கடந்து போகிறோம். இது அதாவது இந்த உலகத்தை பற்றி அநேக விதமான அறிஞர்கள் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்றாங்க. இது ஒரு கானல் நீர் மாதிரி. கானல் நீர் என்கிறதை பற்றி நீங்கள் மெய்யாகவே அறிந்திருக்கிறது உண்டு. காட்டுல போகக்கூடிய நேரத்துல ஒரு வனாந்தரமான பகுதி என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதுல சூரியனுடைய அந்த வெப்பத்தின் நிமித்தமாக அநேக விதமான நீர்நிலைகள் இருக்கிறது மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கிறத பார்க்க முடியும். அதாவது இந்த தாகத்திற்காக அலைந்து தெரியக்கூடிய மான்கள் என்ன செய்யுமா, தொலை தூரத்தில் தண்ணீர் இருக்கிறதை போல அந்த தோற்றம் இருக்க ஆரம்பிக்கிறதுனால அவைகளை தேடி அலைய ஆரம்பிக்கும். அங்க அநேக விதமான நீர்நிலைகள் இருக்கிறதை போல காணப்படக்கூடிய அந்த காரியங்களை கண்ட மாத்திரத்தை மான்கள் நேரா ஓடிப்போம். அங்க போகும்பொழுது ஒண்ணுமே இருக்காது. இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி அநேக விதமான நீர்கள் இருக்கிறது மாதிரி ஒரு மாய தோற்றம் உருவாக்கப்படும். இதுக்கு பேரு தான் கானல் நீர் என்பதை பற்றி சொல்லுவாங்க. கானல் நீரை போலத்தான் உலகம். எந்த காரியத்திலும் உங்களுக்கும் எனக்கும் எது போதுமானது கிடையாது. உங்களுக்கும் எனக்கும் போதுமானதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது இயேசுவாகிய கர்த்தரே அன்றி வேறு ஒண்ணுமே கிடையாது. ஆகவேதான் இந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே நன்மையான பங்குகளை தேர்ந்தெடுக்க ஆரம்பித்தார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் எது நம்முடைய வாழ்க்கையிலே பிரதானம்? சுகப்படுத்தும் தேவனாகிய கர்த்தரா அல்லது நான் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நன்மையா? நிறைய பேர் நன்மையை நான் ஆண்டவருடைய நாமத்தினாலே பெற்றுக்கொள்ள ஆரம்பிச்சோம், நன்மையை பின்பற்றி நான் போயிடுறேன். இல்லை, நன்மையை செய்த கர்த்தரை விடாது இருக்கிறது தான் தெளிவான ஒரு வாழ்க்கை என்பதை பற்றி கர்த்தர் தம்முடைய வசனத்திலே சொல்ல ஆரம்பிக்கிறார். இரண்டாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல பாருங்க. தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல 9வது அதிகாரம் 22வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. தானியேல் 9வது அதிகாரம் 22வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறீங்க கவனிங்க. அது என்ன விதமான வார்த்தை நமக்கு சொல்லுது பாருங்க. அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோட பேசி, தானியேலே உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன் என்றார். இதுக்கு பின்னால வரக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இனி நடக்கக்கூடிய காலங்களை பற்றி, மீறுதலை தவிர்க்கிறதுக்கு காலங்கள் எப்படியெல்லாம் வரப்போகிறது என்பதை பற்றியெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகளை சுமந்து கொண்டு தூதன் வருகின்றார். சுமந்து கொண்டு வரக்கூடிய தூதனுடைய அந்த காரியத்தை தானியேலுடைய கண்கள் பார்க்கக்கூடிய நேரத்துல அவன் மதி மயங்கி போனவனாக, தான் காணக்கூடிய தரிசனங்களை உணர முடியாமல் மூட்டுக்கள் எல்லாம் புரண்டு போனதை போல அவன் தெளிவற்ற ஒரு காரியமாக காணப்படக்கூடிய நேரத்துல இந்த தூதன் ஒரு வார்த்தையை சொல்லுகின்றான். என்ன சொல்லுகின்றான்? நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை கவனிக்க வேண்டும் தானியேல், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. நீ உன்னுடைய மனதிலே காணப்படும் பலவிதமான ஐயங்களுக்கும் சந்தேகங்களுக்கும் இப்ப எந்த விதமான நேரமும் காலம் கிடையாது. ஏனென்றால் கர்த்தராகிய தேவன் வாக்குத்தத்தங்களை சொல்லி, வார்த்தைகளை சொல்லி என்கிட்ட அனுப்பியிருக்கிறார். இவைகளை நான் உனக்கு சொல்ல வேண்டியது அவசியம். இவைகளை நீ தெரிந்து கொள்கிறது மட்டுமல்ல, அநேக மக்களுக்கு இந்த காரியங்கள் யாவற்றையும் வெளிப்படுத்த வேண்டியது அவசியம். சில நேரங்களில் கர்த்தராகிய தேவன் நம்மகிட்ட பேசும்படிக்காய் வரக்கூடிய நேரத்துல உடனே நீங்களும் நானும் என்ன ஒரு காரியத்தை செய்யறோம், கர்த்தர் உள்ள வந்துட்டாருன்னா உடனே நம்ம பிச்சைக்காரனா மாறிடும். ஆண்டவர் இந்த ஒரு காரியத்தை ஆசைப்படுங்க, எப்ப நான் சொல்றதை கேளு,
நான் ஏதோ ஒரு சில விஷயங்கள் நான் பேசுறதுக்காக வர்றேன். ஆனால் கர்த்தராகிய தேவனை பேசுகிறதுக்கு நாம் அனுமதிக்காம நம்முடைய ஒவ்வொரு விதமான விஷயங்களை நீங்களும் நானும் பேச துவங்க ஆரம்பித்து விடுவோம். கர்த்தர் என்ன விஷயமாக சந்திக்க என்கிட்ட வர்றாரு? எந்த நோக்கமும் இல்லாமல் ஆண்டவராகிய தேவன் உங்களையும் என்னையும் சந்திக்க வரவே மாட்டார். ஒரு தூதனை கர்த்தர் அனுப்புறார் என்று சொன்னா ஒரு செய்தி இல்லாம கர்த்தர் அனுப்ப மாட்டார். ஒரு ஆண்டவராகிய தேவன் ஏதாவது ஒரு அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையிலே தருகிறது உண்டானால் அந்த அனுபவத்தின் மூலம் கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை பேச வேண்டும் என்கிற விருப்பத்தோடு கூட தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை அனுமதிக்கிறார். இந்த நிறைய மக்கள் செய்யக்கூடிய பெரிய தவறு என்னன்னு சொன்னால், அனுபவங்களை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் முன்னால வந்து சாட்சி சொல்லுவாங்க. கர்த்தருடைய நாமத்தினால் இந்த ஒரு அனுபவத்தை ஆண்டவராகிய தேவன் தந்தார். கர்த்தருடைய நாமத்தினால் ஒரு பெரிய ஒரு தூதனை நான் சந்திக்கக்கூடிய அளவிற்கு ஆண்டவராகிய தேவன் கிருபைகளை தந்தார். அவருடைய ரெக்கையை பார்த்தா அவ்வளவு பெருசா இருந்துச்சு, அவருடைய உயரத்தை பார்த்தா அவ்வளவு பெருசா இருந்துச்சு, அவருடைய கையில பெரிய ஒரு உருவில பட்டயத்தை வச்சிருக்கான். சரிங்க, எல்லாமே வச்சிருந்தாருங்க, எல்லா விதமான காரியம் உண்மைதான். அவர் என்ன சொன்னாரு தெரியாது. ஆண்டவருடைய நாமத்தினாலே தூதரை நான் பார்த்தேங்க, ஆண்டவருடைய நாமத்தினாலே கர்த்தராகிய தேவனுடைய முகத்தை பார்த்தேங்க, ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்திலே பரலோகத்திலே காணப்படக்கூடிய பலவிதமான விஷயங்களை பார்த்தேன். பரலோகத்திலே உன்னை ஆண்டவராகிய தேவன் அழைத்துக் கொண்டு போனார், ரைட்டு. பரலோகத்திலே காணப்படும் பலவிதமான காட்சிகளை பார்த்தா சரி, பரலோகத்திலே என்ன காரியங்களை கர்த்தராகிய தேவன் உங்கள்கிட்ட பேசினாரு தெரியும். ஏதோ ஒரு காரியத்தை நோக்கம் இல்லாமல் தேவன் உங்களோடும் என்னோடும் கூட இடைப்படக்கூடியவர் அல்ல. ஒவ்வொரு ஜெப நேரங்களிலும் ஆண்டவராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளை சந்திக்க வருகின்றார். சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு செய்திகளை உள்ளடக்கியே கர்த்தராகிய தேவன் வருகின்றார். ஒரு மனிதனை கர்த்தராகிய தேவன் சந்திக்கிறது உண்டானால் வெறுங்கையால வரமாட்டார். ஆண்டவராகிய தேவனே தம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வார்த்தை ஒன்று விதமாக எழுதி வைத்திருக்கிறார். நீ கர்த்தராகிய தேவனை சந்திக்க வருகிறது உண்டானால் வெறுங்கையா வரக்கூடாது, ஏதாகிலும் ஒரு பலியோடு கூடவே நீ வர வேண்டியது அவசியம். ஆண்டவராகிய என்னுடைய மனதை பிரியப்படுத்தக்கூடிய எந்த ஒரு காரியமும் உள்ளடக்காம நீ என்னை சந்திக்க வரக்கூடாது என்று கர்த்தராகிய தேவன் ஆரம்ப நாட்களில் மோசையின் மூலமாய் தம்முடைய ஜனங்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறது உண்டானால், அவர் தம்முடைய பிள்ளைகளை சந்திக்க எப்படி எந்த விதமான காரியம் கொண்டு வராம இருப்பார் யோசிப்பாரு. அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு அநேக விதமான கட்டளைகளை ஆண்டவராகிய தேவன் தந்திருக்கிறது உண்டானால், உங்களையும் என்னையும் சந்திக்க வரக்கூடிய கர்த்தர் ஏதாகிலும் ஒரு காரியத்தை உள்ளடக்கி உள்ள வருவார். இதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே விளங்கிக் கொள்ள ஆரம்பித்தால்தான் அவர் என்ன பேச வர்றார், என்ன காரியத்தை சொல்ல வர்றார், ஏதோ சில முக்கியமான கருத்துக்களை என்கிட்ட பேச வருகின்றார், ஏதோ சில காரியங்களை பற்றி தான் உணர்த்துவிக்கக்கூடிய தன்மைகளை பற்றி கர்த்தர் என்னோடு கூட சொல்ல வருகின்றார். இந்த மாதிரி ஆவிக்குரிய காரியங்களை பற்றி தான் ஒரு தெளிவை நான் என்னுடைய வாழ்க்கையிலே முதல் காரியம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். கர்த்தரை பார்க்கிறது மேன்மைதான். கர்த்தராகிய தேவன் என்னுடைய வாழ்க்கைக்கு முன்பதாக தரிசனமாக்கப்படுகிறது உண்மைதான். என்றாலும் தரிசனப்படுத்தப்படக்கூடிய கர்த்தர் எனக்கு சொல்லக்கூடிய செய்தி அதை காட்டிலும் இன்னும் மேன்மையானது, முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. ஏதோ ஒரு நோக்கத்தோடு கூட கர்த்தர் என்னை சந்திக்கிறார் என்று சொன்னால் அந்த நோக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தெளிவு என் வாழ்க்கையில் வரும். ஆண்டவராகிய தேவன் இப்படிப்பட்ட அனுபவத்தை தந்ததற்கு என்ன நோக்கம்? கர்த்தர் இந்த பாடுகளின் ஊடாக என்னை அழைத்துக் கொண்டு போகிறதுக்கு என்ன நோக்கம்? நான் என்னுடைய வாழ்க்கையில இவைகளை பற்றியதால் ஒரு தெளிவின் ஊடாக கடந்து போகும். எந்த காரியமும் என்னுடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கப்பட ஆரம்பித்தால் அதை ஆண்டவராகிய தேவன் ஒரு நோக்கம் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டேன். இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் சொன்னதான் இதனுடைய காரியத்தை நீங்க தெளிவா புரிந்து கொள்ள முடியும். யோபுனுடைய வாழ்க்கையை பாருங்க, நல்லா தான் போயிட்டு இருந்தார், எந்த பிரச்சனையுமே இல்லை. இருக்கக்கூடிய மக்கள் எல்லா விதமான மக்கள் யோபுவை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவு ரொம்ப அழகா இருப்பார் யோபு. எல்லா விதமான வாலிபர்கள் முதற்கொண்டு யோபு நடந்து போகும் பொழுது தங்களுடைய முகத்தை மூடிக்கொண்டு தங்களுடைய கையை வைத்துக்கொண்டு வாயை பொத்திக் கொள்வாங்க. அந்த மாதிரி யோபுனுடைய தோற்றம் அவ்வளவு மேன்மையாக காணப்படக்கூடிய ஒன்றாக விளங்கி, இப்படி காணப்பட்ட யோபு உருக்குலைந்து போக ஆரம்பிச்சிட்டு உடம்பெல்லாம் எரிபதமான கொப்புளங்களா அவர் தன்னுடைய உடம்பிலே காணப்படக்கூடிய அந்த கொப்புளங்களை ஓட்டை கொண்டு சுரண்டி கொண்டு உட்காரக்கூடிய அளவுக்கு. இதற்கு என்ன காரணம்? எதற்காக இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையில மெய்யாகவே அனுமதிக்கப்பட ஆரம்பிச்சது? கூட இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் போயிட்டாங்க, இருக்கக்கூடிய ஆடு போயிடுச்சு, மாடு போயிடுச்சு, எல்லா விதமான மந்தைகளையும் இழந்து போக ஆரம்பிச்சிட்டாரு. கூட இருக்கக்கூடிய மனைவி விட்டு போய் எல்லா விதமான காரியத்தை இழந்து போயிட்டார். பிள்ளைகளும் கிடையாது, ஆறுதல் சொல்கிறதுக்கு எந்த விதமான மனுஷனும் கிடையாது. 4 பேர் வந்தாங்க, 4 பேரும் வந்து யோபுவை குற்றப்படுத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு தப்புமே என்னுடைய வாழ்க்கையில நான் வந்து செய்யவே இல்லையா ஆண்டவரே, ஏன் இந்த ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டது? இந்த காரியம் அனுமதிக்கப்பட்டதற்கு ஒரு நோக்கத்தை கர்த்தராக தேவன் கடைசியிலே சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார்? யோபுனுடைய பிரச்சனைக்குரிய காரியங்களிலே கர்த்தர் 4 அதிகாரத்துல பேசுகின்றார். கடைசியில யோபு ஒரு காரியத்தை புரிந்து கொண்டார். என்ன சொல்ல வருகிறார் என்பதை பற்றி கர்த்தர் என்ன பேச வர்றார்? இந்த 4 அதிகாரத்தின் மூலம் கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை என்ற சொல்ல வந்தார். இவ்வளவு பாடுகளின் ஊடாக, இவ்வளவு வேதனையின் ஊடாக, இத்தனை கஷ்டங்களை கர்த்தராக தேவன் அனுமதித்தனுடைய காரணங்களை இந்த 4 அதிகாரத்தின் மூலமாய் பேசுகின்றார். இப்படி உணர 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 ஒவ்வொரு முதல் அதிகாரத்தில் அவருக்கு புரியல, 2வது அதிகாரத்தில் விளங்கல, 3வது அதிகாரத்திலும் அதனுடைய தொடர்ச்சி பார்க்க முடியல. 4வது அதிகாரம் பேசும் பொழுது
யோபு தன்னுடைய நிலைகளை புரிந்து கொண்டார். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளது என்பதை இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன். அவ்வளவுதான். அந்த ஒரு பாடத்திற்காக எத்தனை காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கப்பட்டது. அப்ப ஒரு காரியத்தை கர்த்தராக தேவன் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் பல விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். சில நேரத்துல வியாதி வந்துடும். இது எதுக்கு வந்துச்சு எனக்கு தெரியாது. நல்லா தானங்க இருந்தேன், நல்ல ஒரு காரியத்தின் உள்ளாகத்தானே கடந்து போனேன். எதற்கு இந்த அளவிற்கு மருத்துவமனையிலே போய் உயிர் போகக்கூடிய அளவுக்கு வந்ததனுடைய காரணம் என்ன? ஏதோ ஒரு செய்தியை கர்த்தர் சொல்லணும்னு விருப்பப்படுறார். இதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே தெளிவாய் விளங்கிக் கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால், அவைகளை நான் ஆழமாய் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால், அந்த வழியின் மூடாக கடந்து போக முடியும். எந்த காரியமாக காணப்பட ஆரம்பித்தாலும் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் ஏதோ ஒரு செய்தியை கர்த்தர் உங்க கூட வந்து பேசணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். வறுமை, திடீரென்று வறுமை. நல்ல போன வாரம் வரைக்கும் நிறைய கையில காசு வச்சிருந்தாங்க. இந்த வாரத்துல ஒண்ணுமே இல்லாத அளவுக்கு அக்கம் பக்கத்துல கடன் வாங்கக்கூடிய அளவுக்கு அந்த சூழ்நிலை வந்துருச்சு. இருக்கக்கூடிய காசெல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல. ஒவ்வொரு பிச்சைக்காரனுடைய ரேஞ்சுக்காக என்னுடைய வாழ்க்கையுடைய நிலைகள் காணப்பட்டது. அப்படி என்றால் உடனே நான் உட்கார்ந்து யோசிக்கணும், இந்த ஒரு அனுபவத்தின் மூலம் கர்த்தர் என்ன சொல்ல வருகின்றார்? ஒவ்வொரு அனுபவத்திற்கும் ஒரு பாடம் உண்டு. இத தெளிவாக நான் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். ஒரு காரியம் ஆண்டவருடைய நாமத்தினாலே என் வாழ்க்கையிலே அனுமதிக்கப்படுகிறது உண்டானால், அனுமதிக்கப்படுகிறது மட்டுமல்ல, கர்த்தரை பார்த்தாலும் சரி, கர்த்தருடைய தூதனை சந்திச்சாலும் சரி, கர்த்தர் அனுபவங்களை தர ஆரம்பிச்சாலும் சரி, ஏதாகிலும் ஒரு வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையிலே மையாக உருவாக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் எனக்கு விரோதமாய் வர ஆரம்பித்தாலும், ஏதோ சில செய்திகளை கர்த்தர் அவைகளின் மூலம் என்னுடைய வாழ்க்கையிலே அறிவுறுத்த ஆசைப்படுகின்றார். அது நான் விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு தெளிவு வந்துருச்சுனாலே போதும். இந்த ஒரு காரியத்திற்காகத்தான் கர்த்தர் இந்த மாதிரியான சூழ்நிலைகளை அனுமதிக்கிறார். இந்த ஒரு காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில விளங்க பண்ண வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லா வழிகளையும் கர்த்தராகிய தேவன் அனுமதிக்காம மெய்யாகவே அடைக்க ஆரம்பிக்கின்றார். எல்லா விதமான மக்களும் என்னை விட்டு பிரிந்து போகிறதுக்கு என்ன காரணம்? ஒரு காரணமே இல்லை. நல்லா தான் போன வாரம் வரைக்கும் நல்லா தான் பேசிட்டு இருந்தான். ஆனாலும் கூட இந்த வாரத்துல ஒருவரோடு கூட ஒருவர் பேச முடியாதவர்களுக்காக முகத்தை விட்டு அவர்கள் மெய்யாகவே மறைக்கப்படக்கூடிய ஒரு மக்களாக, என்னை ஏளனமாய் பேசக்கூடிய ஒரு மக்களாக, கேவலப்படுத்தக்கூடிய ஒரு மக்களாக போன வாரம் வரைக்கும் நல்ல காரியத்தை தான் செஞ்சுட்டு வந்தேன். ஏன் இந்த வாரம் இப்படிப்பட்ட ஒரு காரியம்? இதன் மூலம் கர்த்தர் ஏதோ ஒரு செய்தியை சொல்ல வருகின்றார். அது என்ன என்பதை விளங்கிக் கொள்ளக்கூடிய தெளிவு என் வாழ்க்கையில் இருந்துச்சுனாலே நான் தெளிந்த ஒரு பார்வை உள்ளவனாய் விளங்க ஆரம்பிச்சேன். இப்படித்தான் பல நேரங்கள்ல ஆண்டவராகிய தேவன் சொல்ல வரக்கூடிய செய்திகளை, ஏன் கர்த்தராகிய தேவன் சொல்ல வரணும்னு சொன்னா, நீங்க அதாவது கர்த்தருடைய நாமத்தினால அவர் நேரடியாக சொல்லக்கூடாது. சொல்ல உங்களுக்கு புரியாது. சில வழிகள் அடைக்கப்படும் பொழுதுதான், சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படும் பொழுதுதான் அவைகளுடைய முழு விபரத்தை தெரிந்து கொள்ள உங்களால் முடியும். இது ஆண்டவராகிய தேவனால் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வழி. இதுதான் ஆவிக்குரிய சட்டம். இப்படித்தான் கர்த்தர் பேசுறார். ஆக இந்த ஒரு தெளிவை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டான. இப்ப தானியேலுக்கு ஆண்டவராகிய தேவனுடைய தூதன் ஒரு பெரிய ஒரு செய்தியை கொண்டு வரார். ஆனால் இவருக்கு இப்ப என்ன இருக்கு பாருங்க, தூதனை கண்ட மாத்திரம் சந்தோஷம், தெளிவில்லை. கர்த்தருடைய நாமத்தினால இவ்வளவு நாள் வரைக்கும் நான் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணேங்க. எல்லா விதமான பாவங்களுக்காக, ஜனங்களுடைய குற்றங்களுக்காக, ஜனங்களுடைய மீறுதலுக்காக கர்த்தருடைய நாமத்தினால நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். தேசத்திலே காணப்படக்கூடிய பல விதமான அக்கிரமங்கள் எல்லாம் மாற்றப்படும்படிக்காக ஜெபிக்க ஆரம்பித்த மாத்திரத்துல கர்த்தராகிய தேவன் தம்முடைய தூதனை அனுப்பினார். உடனே நடைபெறக்கூடிய அநேக விதமான கூட்டங்கள்ல ஆண்டவராகிய தேவனுடைய தூதனை நான் முகமுகமாய் சந்தித்தேன் சாட்சி சொல்லி போயிடும். ஆனால் தூதனுக்கு என்ன வேலைன்னா, ஏதோ ஒரு மெசேஜ் சொல்ல வர்றாரு. ஆனால் நான் கண்ட அந்த தூதனை பற்றி சாட்சி சொல்லிட்டு போகிறேன் தவிர சொல்லப்படக்கூடிய செய்தி நான் கேட்கிறது. இப்படிப்பட்ட தெளிவற்ற காரியம் தான் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய ஒன்றாக விளங்குது. நிறைய மக்கள் சொல்லுவாங்க, ஒரு நல்ல ஒரு மறைந்த ஒரு தேவனுடைய மனிதர் அடிக்கடியாக ஒரு வார்த்தையை சொல்வார். என்ன சொல்வார்? நான் கர்த்தருடைய நாமத்தினால போன வருஷத்துல ஆண்டவராகிய தேவனுடைய கிருபையினால் கர்த்தருடைய சமூகத்தில் நான் காத்திருந்த பொழுது 363 முறை கர்த்தராகிய தேவனை முகமுகமாய் தரிசித்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்வார். சரிங்க, நீங்க தரிசிச்சீங்க, உண்மைதான். அந்த 363 முறையும் கர்த்தர் என்ன சொன்னாரு? எதுக்காக நீ கர்த்தராக தேவன் தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்தினார்? என்ன காரியத்தை ஆண்டவராக தேவன் பேசும்படிக்காய் வந்தார்? நீங்களும் நானும் எதை பார்க்கிறோம்? கர்த்தரை கண்டதை நான் சந்தோஷப்படுகிறேனே தவிர கர்த்தர் சொல்லும் செய்தியை நீங்களும் நானும் கேட்க மனமற்றவர்களாய் உள்ளேன். அப்ப வேதம் எது முக்கியம் என்பதை பற்றி சொல்கிறது. தேவன் பேசும்படிக்காக அனுமதி. தேவன் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையை நீங்க ஆழமா கவனிங்க. ஆண்டவராகிய தேவன் எவைகளின் மூலமாக எல்லாம் கர்த்தராகிய தேவன் பேசுகிறார் என்று பாருங்கள். இயற்கையின் மூலமாக, சூழ்நிலைகளின் மூலமாக, மக்களின் மூலமாக, பலவிதமான வழிகளின் மூலமாய் கர்த்தராகிய தேவன் பேசிக்கொண்டே வருகின்றார். இவைகளை நான் தெளிவாய் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் கர்த்தருடைய வழி இதுதான் என்பதை பற்றி யாரும் உங்களுக்கு எனக்கு போதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்களே அந்த மார்க்கங்களை எளிதான விதத்தில் கற்றுக்கொள்ள முடியும். அப்ப ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தெளிவு.
தூதனை சந்தித்தால் ஒரு தெளிவு. என்ன சொல்ல வர்றாரு? ஆண்டவராகிய தேவன் ஒரு தரிசனத்தை காண்பித்தால் ஒரு தெளிவு. அதன் மூலம் என்ன பேச வர்றாரு? கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால் ஒரு சொப்பனத்தை கர்த்தராகிய தேவன் காண்பித்து அது மூலம் என்ன சொல்ல வருகிறார்? இப்படி ஒவ்வொரு காரியங்களை பற்றிதான ஒரு தெளிவை நான் பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தால்தான் முழு செய்தியினுடைய விவரங்களை நான் புரிந்து கொண்டு தேவனுக்கு ஏற்ற வண்ணமாய் இயக்கத்தின் மூலமாக கடந்து போக முடியும். சொப்பனம் காண்கிறது பெரிய விஷயம் இல்ல. சொப்பனத்தின் மூலம் சொல்லப்படக்கூடிய செய்தியை அறிந்து நீங்களும் நானும் சீர்படுத்தப்படுகிறது தான் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரியம். வேதத்தை வச்சிருக்கிறது பெரிய ஒரு காரியம் இல்ல, வேதத்தின்படி நடக்கிறது தான் பெரிய ஒரு காரியம் மாதிரி சொப்பனத்தை பார்க்கிறது பெரிய விஷயம் இல்ல, சொப்பனத்தை அறிந்து அவைகளின்படி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை நிலைகளை சீராக்குகிறது தான் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. ஆகவேதான் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே தெளிவாக இந்த மாதிரியான காரியங்களை ஆசரிக்க வேண்டியது அவசியம் என்று தேவன் தம்முடைய வசனத்தின் மூலம் சொல்லுகிறார். மூன்றாவது ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு வார்த்தையை சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகத்துல 10வது அதிகாரம் 5வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 5வது வசனம் இந்த வார்த்தையை சொல்லுகிறது. வாசிக்கிறீங்க கவனிங்க. அவன் வழிகள் எப்போதும் கீழுள்ளவைகள், உம்முடைய நியாய தீர்ப்புகள் அவன் பார்வைக்கு எட்டாமல் மிகவும் உயரமாய் இருக்கிறது. தன் எதிராளிகள் எல்லார் மேலும் சீறுகிறார். மூன்றாவது காரியம், ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களை பற்றி தான் முக்கியமான தெளிவு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கு. எதை பற்றி தெளிவு? எல்லா மனிதனுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு என்கிறதை பற்றி தான் ஒரு தெளிவு. இங்க இருக்கக்கூடிய அந்த கேடுபாடை நிறைந்த ஒரு மனுஷனுக்கு நியாய தீர்ப்புகளை பற்றி உணராமல் இருக்கிற ஆரம்பிக்கினால தன்னுடைய பொல்லாப்பில இன்னும் தீவிரமாய் கடந்து போகின்றான். எல்லா மக்கள் மேலும் சீறுகின்றான். எல்லா விதமான பாவங்களை இன்னும் தன்னுடைய வாழ்க்கையை ஓய பண்ணாம திரும்ப திரும்ப அந்த பாவ வாழ்க்கையின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறான். காரணம், நியாய தீர்ப்பை பற்றி அவனுக்கு தெரியல. இன்னைக்கு அநேகம் விதமான மக்களுடைய வாழ்க்கையில காணப்படாது இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன? நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் தீர்ப்புகள் உண்டு. நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க யோசிக்கக்கூடிய யோசனைக்கு கூட, நீங்க பார்க்கக்கூடிய பார்வைக்கு கூட, நீங்க பேசுகிறதுக்கு முன்பதாக என்ன வார்த்தையை பேசுறீங்க யோசிக்கிறீங்களோ, ஒருவேளை நீங்க பேசும்போது மாற்றி நீங்க நல்ல வார்த்தையை பேசினாலும் அநேக விதமான தீமையான வார்த்தைகளை நீங்க மனசுல யோசிச்சுட்டு நல்ல வார்த்தையை நீங்க மக்களுக்கு முன்பதாக அதை பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் யாவத்தையும் மாற்றி பேசினாலும் கூட நீங்கள் எதை யோசித்தீர்களோ அவைகளுக்கும் கர்த்தர் தீர்ப்பு சொல்லுங்கள். இப்ப நம்முடைய ஒவ்வொரு அந்தரங்கமான நிலைகள், வெளியரங்கமான வாழ்க்கைகள், நம்முடைய மனதிலே தோன்றக்கூடிய காரியங்கள், எதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே சிந்திச்சேன், எதை என்னுடைய வாழ்க்கையிலே நான் விருப்பப்படுகின்றேன், ஒவ்வொரு காரியத்திற்கும் நீங்களும் நானும் கர்த்தருடைய நாள்ல நிற்கணும். இதை பற்றி தான ஒரு தெளிவு. நிறைய பேருடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் துணிகரமான பாவங்களை செய்யறதுக்கு என்ன காரணம்? நியாய தீர்ப்பு பத்தி உங்களுக்கு தெரியாது. எந்த விதமான மனிதனும் செய்ய அதெல்லாம் நம்ம அந்த நாள்ல பார்த்துக்கலாம். நமக்கு வரக்கூடிய அந்த நாள்ல ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய கர்த்தர் இல்லை. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் அவன் ஊழியம் பார்க்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்தார். அவன் பெரிய அற்புதங்களை செய்யக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்தாலும், அவன் கர்த்தருடைய நாமத்தினாலே வானத்திலிருந்து அக்னியை வரவழைக்கக்கூடிய அளவிற்கு பெரிய காரியங்களை சாதிக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்தாலும், நியாய தீர்ப்பு எல்லா மனிதனுக்கும் பொதுவான ஒன்று. எல்லா மனிதனாக பிறந்த எல்லா மனிதனும் ஒரு நாள் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கணும். நீங்க யோசிச்ச யோசனை எல்லாம் அந்த நாள்ல வெளியரங்கமாய் படம் போல காணப்பட ஆரம்பிக்கும். எந்த சாக்கு போக்கையும் சொல்ல உங்களால முடியாது. எந்த காரியத்தையும் உங்களால எல்லாம் பேசவே முடியாது. மறுத்தே சொல்ல முடியாது. மறுத்து எந்த விதமான காரியத்தையும் சொல்ல முடியும். நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது அவசியம். சிங்கப்பூர் பட்டணத்திற்கு கடந்து போயிருக்கக்கூடிய முதல் முறை கடந்து போயிருக்கக்கூடிய அந்த நேரம், போயிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பெரிய ஒரு கேஸ் ஒன்று வந்தது. என்ன கேஸ் வந்துச்சுன்னா, அதாவது இந்த டிவி சேனல் எல்லாம் இந்த கேஸ் ப்ராட்காஸ்ட் பண்ணாங்க. அங்கே இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு 25 மாடி 30 மாடி 50 மாடிலாம் கட்டி வச்சிருப்பாங்க. பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட். அதில் எல்லா விதமான அப்பார்ட்மெண்ட்லையும் ஏறக்கூடிய 4, 5, 8, 10 லிஃப்ட் வச்சிருப்பாங்க. லிஃப்ட்டில் தான் பயணிக்க வேண்டும். லிஃப்ட்னு சொன்னால் லிஃப்ட் ஆப்ரேட்டர்லாம் இருக்க மாட்டாங்க. நம்மளே போய் ஏறி நம்மளே நமக்கு போகக்கூடிய அந்த ஸ்டேருக்கு நம்ம கடந்து போக வேண்டியது அவசியம். இப்படி நம்முடைய நாட்டை சார்ந்திருக்கக்கூடிய, நம்முடைய பகுதியை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு மனிதன் போயிருக்கிறான். 50வது மாடியில் அவங்க சொந்தக்காரங்க வீடு. போகக்கூடிய நேரத்தில், லிஃப்ட்ல போய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவனுக்கு திடீர்னு சொல்லி யூரின் பாஸ் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப அவசரம். இப்போதான் 3வது மாடி போகுது. இன்னும் 47 மாடி போகணும். ஐயோ, அதுக்குள்ள ரொம்ப கஷ்டமா போயிடுச்சுன்னு சொல்லி யோசித்து கூட இருக்கக்கூடிய நேரத்தில் வேற வழியே இல்லை. அக்கமுக்க எல்லா விதமான காரியம் சுற்றி பார்த்தா அது க்ளோஸ்டு. அதாவது உங்களுக்கு தெரியும், லிஃப்ட்னா க்ளோஸ்டு. இது எந்த விதமான மனுஷனுக்கு என்ன தெரிய போகுதுன்னு சொல்லி ஒரு மூலையில போய் ஆஸ் யூஷுவலாக நம்ம நாட்டில் செய்யற மாதிரியே செஞ்சுட்டான். 50வது மாடி போய் இறங்கும் பொழுது போலீஸ் வந்துட்டான், பிடிச்சிட்டான். என்ன காரியத்தை செஞ்சு இந்த மாதிரியான ஒரு தவறான காரியத்தை செஞ்சதுக்காக நீ ஃபைன் கட்ட வேண்டும் கேட்பார். உடனே நமக்கு தான் நம்ம சத்தியம் பண்ணுகிறது கை கல்லையே. இல்லைங்க, எங்க அம்மா மேலே சத்தியமாங்க, அப்பா மேலே சத்தியமாங்க, நான் ஒண்ணுமே செய்யலைங்க. அவன் 15 போட்டோ எடுத்து காமிக்கிறான். எல்லா ஆங்கிளையும் போட்டோ எடுத்து வச்சிருக்கான்.
நீ செய்யவில்லை என்பதை பற்றி சொல்லவே முடியாது. எல்லா காரியத்தையும் எல்லா இடத்துலையும், சிங்கப்பூர்ல மட்டுமல்ல, அநேக விதமான நாடுகள்ல எல்லா விதமான மக்களும் கண்காணிக்கப்படுறாங்க. அவங்க செய்யக்கூடிய எல்லா விதமான செயல்களும் வாட்ச் பண்ணப்படுகிறது. இதே மாதிரி தான் கர்த்தராகிய தேவனுடைய நியாயத்தீர்ப்பின் நாள்ல, எனக்கு அது தெரியவே தெரியாதுன்னு சொன்னா கர்த்தர் நிறைய படம் போட்டு காமிப்பார். உலகத்தில் இருக்கக்கூடிய மனுஷனுக்கு இவ்வளவு அறிவு இருக்கிறது உண்டானால், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் என்ன காரியத்தை செய்வார் பாருங்க. நம்ம செஞ்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான பாவமும் வெளியே வந்து ஸ்கிரீன்ல போட்டு காண்பிக்க வேண்டாம். உங்கள் மனதிலே அவைகள் எல்லாம் வந்து ஒரு படத்தை போல ஓட ஆரம்பிக்கும். உங்களால முன்னாலும் போக்கு சொல்ல முடியாது, எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது, இந்த ஒரு காரியத்தை பற்றி நான் அறியலன்னு சொல்ல முடியாது. வேதம் சொல்லக்கூடிய வார்த்தை, ஆகவேதான் நியாய தீர்ப்பு எல்லா மனிதருக்கும் பொதுவான ஒன்று. இந்த உலகத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய, பிறந்திருக்கக்கூடிய எல்லா விதமான மனிதருக்கும் உரிமையாக காணப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறதுனால நியாய தீர்ப்பை பற்றியதான அச்ச உணர்வு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டியது அவசியம். ஒரு நாளில் கர்த்தராகிய தேவன் என் கையிலே கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்புகளை பற்றி கர்த்தர் கேட்பார். உன் கையில தந்திருக்கக்கூடிய இந்த உரிமைகளை நீ என்ன காரியமாகும்படி பயன்படுத்த ஆரம்பிச்சு கேட்பார். உன்னுடைய கைகளிலே இத்தனை விதமான காரியங்களை நான் தந்திருந்தேன், நல்ல ஒரு பெற்றோரை தந்திருந்தேன், நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை தந்திருந்தேன், நல்ல ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி வைத்திருந்தேன், இவைகளை கொண்டு நீ என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்ன செயலை செய்தாய் என்று சொல்லி தேவன் கேட்கும் அந்த நாளில் நீங்கள் நானும் என்ன பதில் சொல்ல போகின்றோம்? நாளை நீங்களும் நானும் விரயப்படுத்த ஆரம்பிக்கிறோம். தேவையில்லாத காரியங்களுக்காக நம்ம செலவு பண்ண ஆரம்பிக்கிறோம். ஆனால் நாள் ஒன்று வரும் பொழுது நீங்கள் செலவழித்த ஒவ்வொரு நேரத்திற்கும் நம்ம கணக்கு சொல்லும், ஒவ்வொரு வினாடிக்கும் கணக்கு சொல்லும். எந்த காரியமாக ஆண்டவராகிய தேவன் நம்முடைய கரங்களை நம்பி, அதாவது நம்முடைய ஆயுசு நாட்களிலே காணப்படும் ஒவ்வொரு மணித்துளிகளையும், ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு வாரத்தையும், ஒவ்வொரு மாதத்தையும், ஒவ்வொரு வருஷத்தையும் கர்த்தர் நம்முடைய கையில் கொடுத்திருக்கிறார். எல்லா காரியத்திற்கும் நீங்கள் பயன்படுத்துகிற ஒவ்வொரு மணித்துளிக்கும், ஒவ்வொரு வினாடிக்கும் கூட கர்த்தருடைய நாமத்தினாலே நீங்களும் நானும் நியாயம் தீர்க்கப்பட வேண்டியது அவசியம். சொல்லணும், பதில் சொல்லணும். இந்த வினாடி நீ எப்படி செலவு பண்ண? கர்த்தருடைய நாமத்தினால, ஆண்டவரே நான் வந்து நிறைய கவலைப்பட்டு அந்த நேரத்தில் நான் செலவு பண்ணேன். கர்த்தராகிய தேவனுக்கு முன்பதாக உங்களால் நான் பேச முடியாது. ஆகவேதான் கர்த்தர் சொல்கிறார், நியாய தீர்ப்பு என்பது எல்லா மனிதனுக்கும் பொதுவான ஒன்று. நான் சபைக்கு வந்துட்டேங்க, ஆகவே கர்த்தருடைய நாமத்தில் நான் நியாய தீர்ப்பு இல்லை. எல்லா மனிதனுக்கும் பொதுவான ஒன்று. ஆகவே நியாயம் தீர்க்கப்படக்கூடிய காலங்கள் இனி வரக்கூடியதா இருக்கிறதுனால நீங்களும் நானும் நியாய தீர்ப்புக்கு பயந்து ஒவ்வொரு மனிதனும் காரியங்களை சரியாய் செயல்படுத்த வேண்டியது அவசியம். இப்ப கர்த்தராகிய தேவன் கண்டும் காணாதவரை போல இருப்பார். ஆனால் நியாயம் தீர்க்கப்படக்கூடிய அந்த நாள்ல எல்லா விதமான காரியத்திற்கும் கர்த்தராகிய தேவனுக்கு முன்பதாக கணக்கு சொல்லக்கூடிய அந்த காலங்கள்ல நீங்களும் நானும் தப்பு வைக்கப்படுகிறது கடினம். ஆகவே இந்த காலங்களை பற்றி ரொம்ப ஜாக்கிரதையாயிருங்க. நியாய தீர்ப்பை பற்றி தான ஒரு தெளிவு நம்முடைய வாழ்க்கையில வரணும். இந்த உலகத்திலே காணப்படும் எல்லா மனிதருக்கும் இந்த தீர்ப்பு பொதுவானதா இருக்கிறதுனால இவைகளுக்கு நான் பயந்து ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக பணிந்து நான் வாழ்க்கை பழக வேண்டும் என்கிறதை பற்றி ஒரு மனம் நம்முடைய வாழ்க்கையில உருவாக்கப்பட வேண்டியது அவசியம். இன்னொரு காரியத்தை பாருங்க, கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையின் அடிப்படையில 2 சாமுவேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 20 முதல் 22 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 சாமுவேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 20 முதல் 22 வரை இருக்கக்கூடிய வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க. தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதுக்கு திரும்பும் போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து, அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கழற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்றார். தன்னுடைய மனைவி தாவீதை பார்த்து பேசுறாங்க. என்ன சொல்றாங்க? எவ்வளவு கேவலமான ஒரு காரியத்தை செஞ்சுட்டே, எல்லா விதமான, அதாவது அரண்மனையில பணியாற்றக்கூடிய பணியாட்களுக்கு முன்பதாக, வேலைக்கார பொம்பளைகளுக்கு முன்பதாக உடைய ட்ரெஸ் எல்லாத்தையும் வந்து கழற்றி போட்டு உரிந்து இப்படிப்பட்ட ஒரு நடனம் ஆடி தெருவில் நீ வந்து டான்ஸ் ஆடி கொண்டு வர ஆரம்பிச்சிட்டே, இஸ்ரவேலின் ராஜா எவ்வளவு தூரம் மகிமைப்படுத்தப்பட்டிருப்பார்னு சொல்லி பரியாசமான வார்த்தையை பேசுகின்றார். அடுத்த வார்த்தையை பாருங்க. அதற்கு தாவீது மீகாளை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலின் கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படி தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன். இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அற்பமாய் இருக்கக்கூடியவருமாய் இருக்கிறேன். அவ்வளோ பெரிய ராஜாவாக காணப்படக்கூடிய தாவீது தன்னை பரியாசம் பண்ணக்கூடிய அந்த பெண்ணுக்கு முன்னால, மீகாளுக்கு முன்பதாக, மனைவிக்கு முன்பதாக என்ன வார்த்தையை சொல்றாரு? நான் இன்னும் கர்த்தருடைய பார்வையிலே நீசனாக அற்பனாக இருக்கிறேன்னு சொல்றேன். அவ்வளவு பெரிய ஒரு ராஜாவாக பெரிய ஒரு உயர்விலே கடந்து போன ஒரு மனுஷன் நம்முடைய வாழ்க்கையிலே உயர்த்தப்படக்கூடிய நேரத்தில் பழைய காலங்களை நீங்களும் நானும் மறந்து போயிடும். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் உயர்வுகளை நம்ம பெறுகிறோம், மேன்மைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற ஆரம்பிக்கிறோம். உயர்வு வரக்கூடிய நேரத்தில் பழைய நிலைகளை நம்ம மறந்து போயிடும்.
கர்த்தர் நமக்கு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா எந்த நிலையில் நீங்களும் நானும் காணப்பட ஆரம்பித்தாலும், எந்த அளவிற்கு உயரத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தாலும், நீங்கள் எப்பொழுதும் நீங்களாகவே இருக்க பிரயாசப்படுங்க. அதே விதமான தாழ்வை இப்ப நீங்க எப்படி இருக்கணும் அப்படி இருங்க. உயர்த்தப்பட்டதற்காக நீங்களும் நானும் மெய்யாகவே மேன்மை பாராட்டக்கூடாது. உயர்த்தப்பட்டதுக்காக மற்ற மக்களை நீங்களும் நானும் எள்ளி நகையாடக்கூடாது, கேவலமா பேசக்கூடாது. நீங்களும் நானும் இப்ப இருக்கக்கூடிய இதே பொசிஷனில் கடைசி வரைக்கும் காணப்பட வேண்டியது அவசியம். பல நேரங்களில் உயர்வுகள் வரும் பொழுது ஏளனமாய் மற்ற மக்களை பரிகாசம் பண்ணக்கூடிய மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறது பார்க்க முடியும். சில ஊழிய ஸ்தாபனங்கள்ல கூட பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் எல்லாம் மற்ற ஊழியர்களை ரொம்ப கேவலமாய் அற்பமாய் நினைவு கொடுக்கக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும். கர்த்தர் சொல்கின்றார், உயர்த்தப்படக்கூடிய காலங்களாய் காணப்பட ஆரம்பித்தாலும், தாழ்மையின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தாலும், எல்லா விதமான சம்பத்துக்களையும் பெறக்கூடிய ஒரு நேரமாய் காணப்பட ஆரம்பித்தாலும், எல்லாவற்றையும் இழக்கக்கூடிய ஒரு நேரமாய் காணப்பட ஆரம்பித்தாலும், எல்லா காலங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே சாதகமாய் இருக்கக்கூடிய காலங்களாய் இருக்க ஆரம்பித்தாலும், எல்லா காலங்களும் எனக்கு பாதகமான காலங்களாய் இருக்க ஆரம்பித்தாலும், நீ எப்பொழுதும் நீயாகவே இருக்க பிரயாசம். இதே பொசிஷன் அப்படி இருக்கணும். இழந்தாலும் நான் ஒண்ணுமெல்லாம் உடைஞ்சு போயிடக்கூடாது. எல்லாம் வந்தாலும் நான் மெய்யாகவே மீறி நான் நடந்து போயிடக்கூடாது. எல்லா விதமான காரியத்திலும் நான் நானாகவே இருக்க பிரயாசப்பட ஆரம்பித்தால் தான் இது ஒரு தெளிவான ஒரு பாதை. ஆண்டவருடைய நாமத்தினாலே மீகாள் என்கிற அந்த பெண் அவனை பார்த்து பரியாசம் பண்ணா, என்ன கிண்டல் பண்ணா, ஒரு பெரிய ஒரு ராஜாவாய் காணப்படக்கூடிய நீ ஒரு அற்பனை போல, ஒரு 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 நீசனை போல எல்லா மனுஷனுக்கு முன்பதாக ஆடிப்பாடக்கூடியவனாய் விளங்கினாயே. எல்லா விதமான மக்களும் உன்னை குறித்து எவ்வளவு தூரம் கேவலமாய் யோசிச்சிருப்பாங்க. இஸ்ரவேலின் ராஜா அரைகுறை ஆடையோடு கூட நடனமாட ஆரம்பிக்கிறார் என்று சொல்லி எவ்வளவு தூரம் கேவலப்படுத்தி இருப்பார். அவன் சொல்லுகின்றான், தாவீது சொல்லுகின்றான், நான் ஒருவேளை இஸ்ரவேலுக்கு அரசனாக காணப்பட ஆரம்பித்தாலும் இன்னும் என் கர்த்தருடைய பார்வையிலே நான் அற்பனாகவே இருக்கிறேன், நீசனாகவே இருக்கிறேன். நான் இன்னும் ஒரு சாதாரணமான ஒரு குப்பை தான். எவ்வளோ தூரம் நான் உயர்த்தப்பட ஆரம்பித்தாலும் நான் என்னை குறித்து மேன்மையாக யோசிக்கிறது இல்லை. பவுல் சொல்லுகிறார், அடிக்கடி அந்த வார்த்தையை சொல்லுவார், நான் என்னை பற்றி நான் மேன்மையாக நான் பேசவே மாட்டேங்க. எல்லா இடத்திலும் நாங்கள் மெய்யாகவே எல்லா விதமான ஜனங்களை காட்டிலும் குறைவிலே நிறைந்திருக்கக்கூடிய மக்கள் பற்றி நாங்கள் அறிக்கையிட ஆரம்பிக்கிறோம். நீங்கள் அறிவாளிகள், நாங்கள் அறிவியனர்கள். நீங்கள் புத்திசாலிகள், நாங்கள் புத்தியினர்கள். நீங்கள் ஆண்டவராகிய தேவனின் நாமத்தினால் வல்லமையான காரியங்களை சாதிக்கக்கூடிய மக்கள், நாங்கள் பலவீனமான மக்கள். இப்படி பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய நிலைகளை ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக தாழ்த்த ஆரம்பிக்கிறது பார்க்கும். ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய உயர்வு எதை பொறுத்து அமைக்கப்படுகிறது தெரியுமா? உங்களை எவ்வளவு கூட நீங்க தாழ்த்துறீங்களோ அவ்வளவு கூட மேன்மையின் மூடாக கடந்து போக முடியும். இதுல ஒரு தெளிவு என்னுடைய வாழ்க்கையில் எல்லா நேரம் எந்த சூழ்நிலைகள் வர ஆரம்பித்தாலும் என்னுடைய சுபாவங்கள்ல, என்னுடைய நோக்கங்கள்ல மாற்றங்கள் வருகிறது உண்டானால் தேவன் இனி நம்முடைய வாழ்க்கையிலே மேன்மையான காரியத்தை மெய்யாகவே அனுமதிக்க மாட்டார். எல்லா இடத்திலும் நீங்களாகவே இருக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனுடைய மகிமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கை. தேவனாகிய கர்த்தர் எதை என்னுடைய வாழ்க்கையை விருப்பப்பட ஆரம்பிக்கிறார், எதை ஆண்டவராகிய தேவன் எதிர்பார்க்கிறார், எவ்வளவு உயர்த்தப்பட்டாலும், எவ்வளவு மேன்மையான ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சாலும். இதுக்கு நல்ல ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு என்னோட செய்தி நான் நிறைவு பண்றேன். கர்த்தருடைய நாமத்தினாலே தாவீது எப்பொழுது ஒரு சமஸ்த இஸ்ரவேலுடைய ராஜா, அரசன், பெரிய பெரிய காரியங்கள் யாவற்றையும் சாதிக்கக்கூடியவன். கர்த்தராகிய தேவனை தாவீதை குறித்து பாராட்டான வார்த்தைகள் யாவற்றையும் சொல்கிறார். நீ அநேகம் பேருடைய இரத்தத்தை சிந்தி அளிக்கக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்குகிறாய். அவ்வளவு பெரிய யுத்தத்திலே பெரிய ஒரு மனிதனாய் ஆண்டவராகிய நான் உன்னை உருவாக்கி வைத்து, இப்பையும் கூட ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லும் பொழுது நான் எல்லா ஜனங்களும் சந்தோஷமாய் கடந்து, அவர் நினைச்சிருந்தா என்ன செஞ்சிருக்கலாம், அரண்மனையிலே ஒரே ஒரு மூலையில ஒரே ஒரு கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுங்க, என்னால இங்க இருந்து ஆலயத்துக்குள்ள எல்லாம் அவ்வளவு தூரம் வர முடியாது, இந்த அறைக்குள்ளாகவே ஒரு ஆண்டவராகிய தேவனை ஆராதிக்கக்கூடிய ஒரு ஸ்தலத்தை கட்டுங்க சொல்லிருக்க கூடாதா? கர்த்தருடைய நாமத்தினால் நான் இப்பொழுது ஒரு பெரிய ஒரு ராஜாவாக போயிட்டேன். இனி மக்களுக்கு முன்பதாக நான் கடந்து போக ஆரம்பிக்கிறதுனா மக்கள் என்னை மெய்யாகவே மதிக்க மாட்டாங்க. ஆகவே நான் என்னுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய ஆலயத்திலே கர்த்தராகிய தேவனை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி தாவீது நினைச்சிருந்தா சொல்லியிருக்கேன். ஆனால் தாவீது என்ன செய்கிறார் பாருங்க, ராஜாவுடைய வேலைகள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வச்சுட்டு எல்லா விதமான மக்களும் ஆலயத்துக்கு போகும்போது அவரும் சேர்ந்து கூடவே போறார். ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் சொல்லும் போது என்னுடைய மனது மெய்யாகவே பரவசம் கொள்ளுது. நாங்களும் எல்லா விதமான மக்களும் ஆலயத்திற்கு எல்லா விதமான மக்களும் கடந்து போம். அங்க உட்கார்ந்து ஆலயத்தில் உட்கார்ந்து ஆலயம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் நாங்க மெய்யாகவே பேசி தீர்க்க ஆரம்பித்தோம். ஒரு ராஜா, மதிப்பு நிறைந்த ஒரு அரசன் மக்களோடு கூட மக்களாக உட்கார்ந்து கர்த்தருடைய ஆலயத்தின் பணியில ஈடுபடுகிறது உண்டானால் ஐடி கம்பெனில வேலை வாங்கக்கூடிய என்ன சொல்லலாம் யோசிப்பாரு. ஒரு கம்பெனில வேலை வாங்கக்கூடிய நீ என்ன சொல்லலாம், எங்க லீவுகளை எங்களால் வர முடியாது. ஒரு ராஜாவே என்ன விதமான வார்த்தையை சொல்லுகின்றான், எனக்கு ஆண்டவராகிய தேவனுடைய ஆலயத்தை காட்டிலும் வேற ஒண்ணுமே முக்கியம் இல்லை. அரச பணியெல்லாம் ரெண்டாவது தான், மூணாவது தான்.
ஆண்டவராகிய தேவனுடைய காரியம் என்று சொன்னால் முதன்மை என்று சொல்லி மக்களோடு கூட மக்களாக கடந்து போய் அவன் என்ன காரியத்தை செய்கின்றான்? ஆலய சம்பந்தப்பட்ட விஷயத்தை பற்றியே பேச ஆரம்பிச்சு. ஆலயத்திலே காணப்படக்கூடிய எல்லா விதமான தன்மைகளை பற்றி, ஆலயத்துக்கு என்னென்ன விதமான காரியத்தை செய்யணும், என்னென்ன விதமான காரியங்களை உருவாக்க வேண்டும், பாடகரை ஏற்படுத்த வேண்டுமா, அதிபதிகளை உருவாக்க வேண்டுமா, காணிக்கையை, அதாவது மக்கள் கொண்டு வரக்கூடிய காணிக்கைகளை ஆலயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அநேக விதமான மக்களை, என்னென்ன காரியத்தை ஆலயம் சம்பந்தப்பட்ட காரியத்தை பேசணும் உட்கார்ந்து ராஜாவும் கூட உட்கார்ந்து மக்களோடு கூட மக்களாக பேச ஆரம்பிச்சு. ஒரு ஊழியக்காரன் எடுத்தினாலே நல்ல ஒரு 4 பிரசங்கம் பண்ணிட்டான்னு வச்சுங்களேன், 4 பிரசங்கம் பண்ணிட்டாலே மக்களோடு கூட மக்களாக உட்கார்ந்து பேசக்கூடிய ஊழியக்காரனை பார்க்க முடியும். அவர் பாதி, அதாவது கர்த்தருடைய நாமத்தினால அந்த இறுதி ஜெபம் வருவார், எந்திரிச்சு வெளியே போயிடுவார். ஏன்னா மக்களோடு கூட மக்களாக அவர் வந்து பேச மாட்டார். ஏனென்றால் கர்த்தராக தேவனுடைய உயர்வையினுடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது நான் என்னை மேன்மையாக நினைவிலே கொள்ளுகின்றேன். கர்த்தர் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில தேவன் எவ்வளவு உயர்த்தினாலும் நீதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். குப்பை என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு குப்பையை ஆண்டவராக தேவன் உயர்த்தினால் ஒருவேளை மக்களுடைய பார்வையில் அது மேன்மையா இருக்கலாம், ஆனால் குப்பையினுடைய பார்வையில் அது குப்பையா தான் இருக்க வேண்டியது அவசியம். அது மாதிரி தான் என்னுடைய மனதிலே காணப்படக்கூடிய நிலைகளும் காணப்பட ஆரம்பித்தால், எவ்வளவு உயர்வின் கூடாக கடந்து போக ஆரம்பித்தாலும் நான் ஒரு சாதாரணமான மனிதன் தான், தேவனுக்கு ஒப்பாக வர முடியும். கர்த்தராகிய தேவன் அவ்வளோ பெரிய தூதனாக காணப்படக்கூடிய லூசிபரை தள்ளிவிட்டதுக்கு காரணம் என்ன? கர்த்தராகிய தேவனை போல நான் மாறுவேன் என்று சொல்லி தன்னுடைய நிலைகளை உயர்வாக நினைவு கூற ஆரம்பிச்சதுனால எவ்வளவு பெரிய ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சிக்கு காரணமாக காணப்பட ஆரம்பிச்சிட்டு பாருங்க. இது மாதிரி மனிதனாக காணப்படக்கூடிய எவனும் மனுஷன்தான், அவனால் எந்த விதமான மேன்மையான காரியத்தையும் சாதிக்க முடியாது. மனிதர்கள் மனிதர்களாகவே காணப்பட முடியுமே தவிர மனிதர்கள் தேவனாக மாற்றப்படுகிறது முடியாது. மனிதர்கள் மற்ற மக்களுக்கு ஆலோசனை சொல்ல முடியாது, கர்த்தர்ட்ட கேட்டு பேசலாம் என்றாலும் கூட மனிதனுக்கு மனிதன் யோசனை சொல்கிறது முடியாது, மனிதனுக்கு மனிதன் வழிகாட்டுகிறது முடியாது, அநேக விதமான காரியங்களை சாதிக்க நம்மளால முடியாது. எல்லா விதமான காரியத்திற்கும் தேவனுடைய பலமும் தேவனுடைய ஒத்தாசை உங்களுக்கு எனக்கு தேவைப்படும். இந்த ஒரு மன தெளிவு நம்முடைய வாழ்க்கையில வர ஆரம்பிச்சாதான் சரியான இயக்கம் நம்முடைய இயக்கமாக காணப்படும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, தெளிவான ஒரு வாழ்க்கையை வாழும்படி நாம் அழைக்கப்பட்டோம். தெளிவற்ற பாதை நமக்கு வேண்டாம். எதை நோக்கி நான் பயணிக்க போகின்றேன், எது என்னுடைய வாழ்க்கையினுடைய முக்கியம், எதை நான் அச்சீவ் பண்ண போகின்றேன், எதை ஆண்டவராக தேவன் எனக்காக முன்னிறுத்தி வைத்திருக்கின்றார், இதை நான் தெளிவாக ஆராய்ந்து பார்த்து அவைகளை நோக்கி நான் பயணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனாகிய கர்த்தருடைய சந்திப்பின் நாள்ல நீங்களும் நானும் வெட்கப்பட்டு போகாத ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போக முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தர் பேசின அந்த வார்த்தையின் அடிப்படையில தெளிவான ஒரு பார்வையை பற்றி கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். ஆண்டவராகிய தேவன் அற்புதங்களை தந்த பொழுதிலும் கூட அற்புதங்களை பெற்ற மனிதன் கர்த்தர் போகலாம் என்று சொன்னாலும் எது முக்கியத்துவம் என்பதை பற்றி தெளிவான ஒரு பார்வையோடு கூட கர்த்தரை பின்பற்றின அந்த மனுஷன மாதிரி வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையின் அடிப்படையில ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால தேவத்துவத்தை புரிந்து கொள்ளக்கூடிய, ஆண்டவராகிய தேவன் உணர்த்தக்கூடிய காரியங்களை பற்றி தான தெளிவை பெறும் ஒரு மக்களாக, தேவனுடைய தீர்ப்பை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஞானம் பெற்ற ஒரு மக்களாக, நம்மையே எல்லா விஷயத்திலும் தாழ்த்த வேண்டும் என்கிற ஒரு தெளிவு பெற்ற ஒரு மக்களாக விளங்க வேண்டும் என்று கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பேசினாரே. உங்க வாழ்க்கையினுடைய நிலைகள் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். கொஞ்ச நேரம் ஆராய்ஞ்சு பாருங்க. உங்களுடைய மனதின் ஆழத்தை திறந்து பாருங்க. உங்களுடைய இருதயம் உங்களை பற்றி என்ன சொல்றதுன்னு பாருங்க. தயவு செய்து கொஞ்ச நேரம் கர்த்தருக்கு நேராக உங்கள் இருதயத்தின் கதவுகளை திறந்து உங்களை நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. இது உங்களுக்கு உண்டான நேரம், இது உங்களுடைய நேரம். கர்த்தர் உங்களோடு பேசின அந்த வார்த்தைகளின் அடிப்படையில உங்கள் நிலைகளை கர்த்தருக்கு முன்பதாக ஒப்புக் கொடுங்க. பரிசுத்த தேவனே, நான் என்னை குறித்து ஒருவேளை மேன்மையாக நினைச்சிருக்கலாம். நான் ஒருவேளை உலகத்திலே ஆண்டவராக தேவன் தந்திருக்கக்கூடிய நன்மைகளை பின்பற்றி கர்த்தரை விட்டுட்டு போயிருக்கலாம். அந்த மனுஷனுக்கு ஆண்டவராக தேவன் பார்வையை தந்துவிட்டு நீ போகலாம் என்று சொன்ன பொழுதிலும் கூட அவன் இந்த உலகத்தின் பின்பதாக கடந்து போகாம உங்களையே பின்பற்றுற மாதிரியான ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கை எனக்கு தாங்க. கர்த்தாவை என்னையே மேன்மையாக நினைக்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் என்னை விட்டு விலகி போக வேண்டும் சுவாமி. நீர் உணர்த்தும் ஒவ்வொரு காரியங்களை பற்றிதான ஒரு தெளிவை எனக்கு தாங்க. பல வழிகளை அன்று நீங்க உணர்த்துறீங்க, பல வழிகள் எனக்கு வார்த்தைகளை சொல்றீங்க. சில நேரத்துல பாடுகளை தந்து, சில நேரத்துல வியாதிகளை தந்து, சில நேரத்துல பலவீனங்களை தந்து, சில நேரத்துல நஷ்டங்களை தந்து ஏதோ ஒரு காரியத்தை பேசணும்னு நீங்க விருப்பப்படுறீங்க. என்றாலும் நான் விளங்கி கொள்ள முடியாம உங்களுக்கு விரோதமான வார்த்தையை பேசி பேசி உங்களை மனதை நான் புரிந்து கொள்ள கர்த்தாவை முடியாத ஒரு மனுஷனா விளங்குகிறேன் சுவாமி. என் தேவனாகிய கர்த்தர் உணர்த்துவிக்கும் காரியங்களை விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு தெளிவு எனக்கு தாரும் என்று கர்த்தர் நோக்கி நம்ம ஜெபிப்போம். கர்த்தராகிய தேவனுடைய தீர்ப்புகள் எல்லா மனிதனுக்கும் உரிமையான ஒன்று. எந்த மனிதனுக்கும் அதுல எந்த விதமான தேங்க்யூ மை ஃபாதர், ஆண்டவராகிய தேவன் பார்ஷியாலிட்டி காமிக்க போகிறவர் அல்ல.
எல்லா மனிதனுக்கும் உண்டான தீர்ப்பு. அந்த தீர்ப்புகளை நான் புரிந்து கொள்ளணும். நான் செய்யும் எல்லா கிரியைகளுக்கும், நல்ல செயலாய் இருந்தாலும், தீமையான செயலாய் இருந்தாலும், பாதக செயலாய் இருந்தாலும், தகப்பனை ஏமாற்றக்கூடியதாய், தாயை ஏமாற்றக்கூடியதாய், அல்லது உலகத்தை ஏமாற்றக்கூடியதாய், என்னையே ஏமாற்றக்கூடியதாய் காணப்பட ஆரம்பித்தாலும், எல்லாவற்றிற்கும் நான் கர்த்தருக்கு முன்பதாக பதில் சொல்ல வேண்டும் என்கிற அந்த ஒரு மன தெளிவை எனக்கு தாங்க ஆண்டவரே, அந்த ஒரு ஞானத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி கர்த்தரை நோக்கி உள்ளத்தை திறந்து நம்ம ஜெபிக்கலாமா? ஒரு முறை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை இனி ஒரு முறை நம்முடைய வாழ்க்கை ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்படக்கூடியவைகள் அல்ல. இந்த வாழ்க்கையை எப்படி நான் பயன்படுத்த போகின்றேன், எப்படி நான் இந்த வாழ்க்கையின் ஊடாக நான் கடந்து போக போகின்றேன்? கர்த்தர் பேசி சொன்ன இந்த வார்த்தையின் அடிப்படையில் உங்கள் மனதின் ஆழத்தை திறந்து கர்த்தருக்கு நேராக இப்போ வாய்களை திறந்து நம்ம சொல்ல போகிறோம். நன்றி ஆண்டவரே, நீர் பேசும்படி வார்த்தைகளின் ஆழங்களை புரிந்து கொள்ள ஏற்ற ஞானத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. நீர் பேசும்படி வார்த்தைகளின் ஆழங்களை விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு தெளிவை எனக்கு தாங்க ஆண்டவரே. எதுக்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொண்டு ஓடக்கூடிய ஒரு நல்ல ஒரு தெளிவான வாழ்க்கை எனக்கு தாங்க ஆண்டவரே. எதையோ நோக்கி நான் ஓடிட்டு இருக்கிறேன்ப்பா, எதையோ நோக்கி நான் பின்பற்றி போறேன் ஆண்டவரே. எனக்கு என்னுடைய வாழ்க்கையில எனக்கு அடாத பல வழக்குகளை நான் கடந்து போகிறேன். எனக்கு சம்பந்தம் இல்லாத எத்தனையோ வழிகளின் ஊடாக கடந்து போய் அவைகளுக்காக நான் கவலைப்படுறேன் சுவாமி. தேவையில்லாத நிறைய குப்பைகளை கொண்டு போய் என்னுடைய தலையில கொட்டி கொண்டு அவைகளுக்காக நான் மெய்யாகவே இடைவிடாமல் கவலைப்பட ஆரம்பிக்கிறேன். தெளிவான ஒரு வாழ்க்கையை வாழ தேவையானது ஒன்றே, நல்ல பங்கை தெரிந்து கொள்ளும் ஒரு தெளிவான வாழ்க்கை வாழ இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தரின் கிருபைகளை தாரும் என்று சொல்லி உள்ளத்தை திறந்து நம்ம ஜெபிக்கலாமா? நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவை. உம்மால் உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இது யாருக்கோ சொல்லப்பட்ட வார்த்தை இல்லை, இது எனக்காகவே உரைக்கப்பட்ட வார்த்தை என்பதை நான் ஆழமாய் விளங்கிக் கொள்ள ஏற்ற ஞானத்தை நீர் எனக்கு தாரும் ஆண்டவரே. நீர் என்ன காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறேன் என்பதை நான் சரியாய் புரிந்து கொள்ள கர்த்தாவை. உலகத்தின் பின்பதாக கடந்து போன நிறைய மக்கள் தங்கள் தேவனை இழந்து போயிட்டாங்க சுவாமி, தங்கள் ஊழியத்தை இழந்து போயிட்டாங்க, அழைப்பு இழந்து போயிட்டாங்க. உலகத்தின் பின்பதாக கடந்து போன எத்தனை பரிசுத்தவான்கள் வாழ்க்கையை பார்க்கிறோம். அவங்களும் ஆண்டவராக தேவனை கர்த்தாவை தேவனை விட்டு விலகி எங்கேயோ போயிட்டாங்க கர்த்தாவை. நாங்களும் இந்த உலக மாயிலே சிக்கி கடந்து போய் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய வழிகளை விட்டு விடாத அளவிற்காக ஜாக்கிரதையாய் எங்களுடைய வாழ்க்கையை தெளிவாக நான் கர்த்தாவை ஆசரிக்க ஞானத்தை கிருபை எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கற்றுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இந்த நாளிலே கர்த்தர் நீங்க பேசுங்க. இப்ப பேசி இருக்கக்கூடிய இந்த வார்த்தையோடு கூட மட்டுமல்ல, இவங்க இன்னைக்கு ராத்திரி போய் உட்கார்ந்து ஜெபிக்கும் போது கூட கர்த்தர் அவங்க கூட இந்த வார்த்தையை பற்றி பேசுங்க ஆண்டவரே. அவங்களுக்கு தெளிவான காரியத்தை சொல்லித்தாங்க ஆண்டவரே. அவங்க என்ன காரியத்துக்காக அழைக்கப்பட்டாங்கிறது பற்றி அவங்க விலகிக் கொள்ளக்கூடிய ஒரு ஞானத்தை அவங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அதை நோக்கி அவர்கள் தங்களுடைய பயணத்தை துவங்க ஏற்ற கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கற்று நிச்சயித்துக் கொண்ட இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் நாங்கள் சரியா இயங்க ஞானத்தை தாங்கப்பா. இந்த வார்த்தைகள் ஒன்றும் திருடு போய் விடாத அளவிற்காக இந்த வார்த்தைகளிலே ஒரு ஆழ்ந்த அனுபவங்களை கர்த்தர் எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உரைக்கப்பட்ட வார்த்தைகளை பற்றியதான ஒரு உணர்வை தாங்க, உரைக்கப்பட்ட வார்த்தைகளை பற்றியதான ஒரு தெளிவை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் எங்களுக்காக சொல்லப்பட்டது என்பதை அறிந்து இவைகளை நாங்கள் உட்கொண்டு இவைகளின்படி வாழ்ந்து உமக்கு சித்தமானவைகளை எங்கள் வாழ்க்கையை நிறைவாக்க ஏற்ற கிருபைகளை தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகத்தில் எத்தனையோ மக்கள் இருந்தாலும் எங்களுக்கு இந்த வார்த்தையை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் ஒரு காரியத்தை கூட ஒரு எழுத்தை கூட நாங்கள் விற்றாத அளவிற்கு இவைகளை நாங்கள் ஆழமாய் எங்கள் இருதயத்தின் பலகைகளை பதித்துக் கொண்டு இவைகளின்படி வாழ ஞானத்தை தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமேன் என்று சொல்லி நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆமேன். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். ஆமேன். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டிட கடவர். ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவனுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா
கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமென்.